அராஜகம் இன்னும் பண்ணல. அதான் எலெக்ஷன் வரனாலயா அதான் நெருங்குறது டைம்லயே ஒன்றும் புரியல. எல்லாம் 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 இந்த எலெக்ஷன் டைமுக்காக. ஓகேவா? ஜெயிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பாரு என்னென்ன பண்றானுங்க மட்டும் ஒரு பாரு. வருஷம்லாம் இல்ல, ஜெயிச்சுட்டு 1 மாசம் கழிச்சு ஒரு ஆரம்பிச்சிடும். மாசம் கழிச்சு 1 என்ன வருஷம்லாம் பண்றான்னு அந்த பாரு. காலம் தான். இவனுங்க அந்த படத்துல சொல்ல இவங்க நம்ம கிட்ட சிக்கலல இப்பதான் சிக்கிருக்கானுங்க. இல்ல வாக்கு வர ஆணி வர கழட்டி அந்த பையன் 26 அதான் ப்ரோ எலெக்ஷன் அப்போ சொன்னா மான்ஸ்டர் ப்ரோ. இப்ப நீ சொன்ன தெரியுமா, அவன் நீ காசுக்கு ஓட்டு வாங்க மாட்டேன்னு நீ இல்லைன்ற. இந்த தடவை எலெக்ஷன்ல எத்தனை வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாரு நீ. அப்படின்னு தான் அவனும். இப்ப நீ சொன்ன தெரியுமா, இத்தனை நாளா உங்களை கேட்க ஆள் இல்ல, எதிர்த்து சொல்ல யாரும் இல்ல. இந்த தடவை வெளியே தெரியும், மக்கள் கேள்வி கேட்பாங்க. பசங்க எல்லாத்தையும் நீ இருக்கிறவனை பூரா அவன் எப்படி நரேட்டிவ் செட் பண்றானா ப்ரோ. இன்னைக்கு விஜய் அவனால எதுவுமே சொல்ல முடியல. கரப்ஷன்ல சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் பக்கம் நிக்கிறாரு. எல்லா எல்லா ஒரு முடிவுமே பாருங்களேன், மக்களுக்கு எதிர்ப்பான முடிவு அவர் என்னைக்குமே எடுத்ததில்ல. மக்கள் சார்ந்து மக்கள் பக்கம் தான் அவர் நின்றுருக்காரு. ஏன்னா கை சுத்தம். ஏன்னா அவர் இருக்கிற தொழிலை விட்டுட்டு வர்றாரு. அவனால ப்ரோ எந்த நேரமும் இன்னைக்கு செட் பண்ண முடியல. இல்ல இப்ப இன்னைக்கு இது பூத் ஏஜென்சின்றது ஒரு ஓட் கலெக்ஷன். ஓகேவா? ஒரு ஓட் எப்படி கலெக்ட் பண்ணி அதை எங்க டெலிவரி பண்றது தான் பூத்தோட மெயின் சோர்ஸ். ஓகேவா? நானே சொல்லியிருக்கீங்க பூத் எப்படி ஒர்க் ஆகும், பூத் ஏஜென்சிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அவரு அங்க இடத்துல கூட என்ன தெரியுமா சொல்றாரு, நீ இதை ஓட்டா பார்க்காத மக்களா பாருன்ற. எக்ஸாக்ட்லி. இத வந்து எந்த தலைவன் சொல்லியிருக்கான் இது வரையும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த தலைவன் சொல்லியிருக்கான்? ஓட்டா பார்க்காத மக்களா பாருன்னு எந்த தலைவன் சொல்லியிருக்கான்? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு செகண்ட் டேல வந்து அவர் ஒரு வேர்ட் சொன்னாரு. எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இதா இருந்தது. இந்த அரசியல் லாபத்துக்காக நாம ஒர்க் பண்ணக்கூடாது, மக்கள் பயனுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும்னாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஒரு தலைவன் என்ன சொல்லணும் இவனுங்களுக்கு? என்ன பண்ணணும் இவனுங்களுக்கு? நான் வந்து ஒரு 2, 3 விஷயம் சொல்றேன். இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கலாம் ஓட்டா தான் பார்ப்பானுங்க. ஒரு மனுஷனா பார்க்க மாட்டானுங்க. இவங்ககிட்ட ஓட்டு இருக்கா, ஓட்டா தான் பார்ப்பானுங்க. இந்த மண்டேலா படத்துல வர மாரி. அந்த ஓட்டுக்கு எவ்வளவு வேணா காசை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அந்த ஓட்டு உரிமை எப்படி மாறப்போகுதுன்னு தெரிய போகுது 26ல. இன்னொன்னு சொல்றேன், இந்த அரப்பன், பிளாக் பேந்தர், ஒன்ராகா இந்த மாதிரி ஒரு 4, 5 டிஎம்கேடிலாம் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் மரியாதையா சொல்றேன், இன்னும் 4 மாசம் பொத்திக்கிட்டு நீ சாத்திட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது. இந்த ஆவுதரா பேசுறேன், நெக்கலா பேசுறேன், அசிங்கமா பேசுறேன், உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா 4 மாசம் உனக்கு டைம் பொத்தி நீ சாத்தி நின்னா உனக்கு மரியாதை இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காது. நான் பாத்துக்கோ. நான் இது வந்து வார்னிங்கா கூட நீ எடுத்துக்கோ. ப்ரோ அதெல்லாம் ஒருத்தனாச்சு அவனோட ரியல் நேம் இங்க பாரு, மு.க. ஸ்டாலினுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அவர் முதலமைச்சர் தான் மரியாதை. உதயநிதிக்கு மரியாதை கிடையாது. துணை முதலமைச்சருக்கு தான் மரியாதை. புரியுதா? பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. தளபதிக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாம். ஒழுங்கு மரியாதை நடந்துக்கும். அதுதான் உனக்கு டீசென்சி சொல்லணும். இங்கெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லப்பா. நான் சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதை பூத்தி சாத்திட்டே நீ இங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னா பேசு. ஆனா இருக்கிறவன் எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்குள்ளயும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இல்ல டீசென்சின்றது இது வந்துட்டு கேட்டு வாங்குறது கிடையாது, தானா வரணும். இப்ப அம்சம் அலெக்ஸ், இப்ப நான் பார்த்தேன் அலெக்ஸ் ஒரு வீடியோ. என்னமா பேசியிருக்கான் தெரியுமா அவனுங்க? எனக்கு அது பார்த்துட்டு வெறுப்பாயிடுச்சு. இவனுங்க நினைப்ப என்னன்னா, என்னைக்குமே அசிங்கமா பேசும்போது ஜாலியா இருக்கும். சத்தியமா ஜாலியா இருக்கும் கூட வந்துட்டு அந்த ஆனா அது கலாய்க்கும் போது ஜாலியா இருக்கும். புரியுதா? கலாய்க்கும் போது ஒருத்தன் டம்மியா இருக்கான அவன் அசிங்கமா கலாச்சா அவ்வளவு உண்மையிலே ஜாலியா தான் இருக்கும். ஆனா ஒருத்தன் கண்டென்ட்டே இல்லைன்னு வச்சுக்கேன், ஒருத்தன் கரெக்டா இருக்கான்னா மேக்ஸிமம் அவன் கரெக்டா இருக்கானோ இல்லையோ, கண்டென்ட் இல்லைன்னா கண்டென்ட் இல்லாம அசிங்கமா திட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதாவது ஜாலியா இருக்காது. புரியுதா? பாக்குறதுக்கு இரிட்டேட்டா இருக்கும். அதான் இவனுக்கு பண்ணுகிறானுங்க. ஏன்னா இது எல்லா வகையிலும் பொருந்தது. இப்ப நீ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வைத்தப்போமே அண்ணாமலை நல்லா திட்டிருப்பான், நல்லா கண்டென்ட்டா எல்லாம் ஜாலியா ரசிச்சிருப்பானுங்க. ஏன்னா கண்டென்ட்டா இருக்கும், சிரிப்பா இருக்கும் பார்க்கும்போதெல்லாம். அதான் இது வந்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதான் அதுல வந்துட்டு நிறைய டெம்ப்ளேட்லாம் வந்தது. ஆனா விஜய் திட்டும் போது யாருமே டெம்ப்ளேட் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் இது வரைக்கும் அவனா போட்டிருக்கானா? ஏன்னா யாருமே வந்துட்டு அதுதான் இவன் கான்ல தான் பேசுறான். ஏன்னா அவனுக்கு அவன் நம்ம கிட்ட கலாய்கிறது எதுவுமே இல்லை, திட்டின்னு தான் இருந்தான். அது ஃபுல்லு வீடியோ ஃபுல்லா அதான் திட்டுறது வேற, கலாய்கிறது வேற தான். அசிங்கமா கலாய்கிறதும் இருக்குது, அசிங்கமா திட்டுறதும் இருக்குது. நம்மளுக்கு தான் கண்டென்ட் இல்லாத பட்சத்துல எந்த நாய் எங்க எவன் எது பண்ணாலும் சரி கவலை கிடையாது, பார்ப்போம். ஆனா பார்ப்போம். எனக்கு ஆசை என்னன்னா ஃபியூச்சர்ல
உதயநிதி டென்ஷன் ஆயிட்டு விஜய் திட்டினா கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். அதான். ஆனா ஸ்ட்ரைட்டா அதான் ஸ்டாலின் அவர் தான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பான திட்டுவாரு. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது இன்டெரக்டா ட்ரிகர் ஆன ஆளு நான் இப்பதான் பார்த்தேன். அதான் நேத்து கட்சி தொடங்கினவெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இன்டெரக்டா இது தலைவனே பண்ணி தற்குறியா இருந்தா இப்ப எப்படி கலகம் எப்படி இல்ல இருக்கும்? அதான் தற்குறியா தான் இருக்கும். அப்பவே ட்ரிகர் ஆகும்போது கண்டிப்பா இந்த ஒரு 10 மாசம் மேல இருக்குது, 13 மாசம் கிட்ட தான் கண்டிப்பா நடுவில் ட்ரிகர் ஆகும் நிறைய வாய்ப்பு. ஏய் இவங்களுக்கெல்லாம் உட்கார வச்சு ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னிட்டு வச்சுக்கேன், நீ கேளாம் ஏ ஃபார் என்ன ஆப்பிளா என்னன்னு கேளாம். அண்ணாமலை ஏ ஃபார் இல்ல ஏ ஃபார் அனாமிகான்னு வானுங்க. அனாமிக்காவா? அப்படிதான் சொல்லுவானுங்க. எஸ் ஃபார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன கேட்ட, நீ எஸ் ஃபார்னா நான் ஷக்கீலா அப்படின்னு. ஆ, நான் கூட சூர்யா நினைச்சேன். சூர்யா. டேய் ஏன்டா அலெக்ஸ் ரெட்ரோ புக்கிங்களா? ஓகே, நல்லதான் போகுது, பார்ப்போம். சரி விடு, ஃபைன், நல்லா இருந்தா சரி, அதான் சொல்லுவோமே. வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் தளபதி இது எல்லாம் உள்ளதான் போச்சு. சரி பார்க்கலாம். நான் இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே சொல்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க. கான்சென்ட்ரேட்டா ட்விட்டர்ல யூஸ் பண்ணுங்க. என்னன்னா எந்த எந்த ஒரு விஷயமும் வந்து நெகட்டிவா பேசுற விஷயத்த வந்து நம்ம வந்து முட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஜேர்னலிஸ்டும் சரி, இல்ல இந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்ற அந்த புரோக்கர்ஸ் பேசுறதும் சரி, இந்த ரெட் லைட் மீடியாஸும் சரி, நீங்க வந்து அவங்களெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கலாம் வந்து பேசுவாங்க, கரெக்டா பேசுவாங்க. சில பேர்லாம் நம்ம பசங்களே வந்து சொல்றது என்னன்னா, சவுக்கு சில விஷயம்லாம் நல்லா பேசுவான் அப்படின்னா, சவுக்கு பேசுவானா? எனக்கு அப்படிதான் இருக்கு, சிரிப்பா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸும் இந்த மீடியாஸ் வந்து பேசுறது வந்து அதை வந்து நீங்க முட்டு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் சி தே ஆல் டிபெண்ட் ஆன் மணி. காசுக்காக வேலை செய்யற கூலி ஆள்கள். என்னைக்கு அவன் எப்படி வேணா மாறுவான், எப்படி வேணா பேசுவான். ஒரு நாள் ஜேர்னலிஸ்ட் மல்லி வந்து டிவிக்கு எலிவேஷன் கொடுப்பாரு. நான் விஜயகாந்தை பார்த்ததை விட டபுள் மடங்கு, கமலஹாசனை பார்த்தது வந்து ட்ரிபிள் மடங்குன்னு. மறுநாள் வந்து தேவிகா வந்து தனித்து நிக்கப்பட்டது, பெரும்பான்மையை காமிக்க முடியாது, திமுக ஆச்சு, டிவிகேவால நிக்க முடியுமா அப்படின்னு பேசுறது. அப்போதான் நைட்டு டெபாசிட் ஆயிருக்கு போல அவருக்கு. ஆனா இல்ல மான்ஸ்டர் எனக்கு என்னன்னா அதான் 13 மாசம் கிட்ட டைம் இருக்குது. ஆனா சொல்லி 12 மாசம் வந்துடும் போல இருக்குது. அதான் ஆனா டைம் இருக்குது. உண்மையிலே இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணா நினைச்சதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். இன்னொன்னு இல்ல எதுவுமே இப்ப அடிக்க முடியாதது அழிக்க முடியாதது என்னைக்குமே எதுவுமே கிடையாது, புரியுதா? கூட இவனுங்கெல்லாம் வந்துட்டு இல்ல விஜய் வந்துதான் அழிக்கணும்னு இல்ல. ஏன்னா வந்துட்டு டிஎம்கே எப்படி தருமா, நீ எதுக்கு என் தள்ள மண்ணாரி போடுற, நானே போட்டுக்கிறேன் தான் பாதி நானே வேலையை போட்டுக்கிறேன். பண்ணுறான். அதான். ஆனா மீதி வேலையை நம்ம பண்ணதான் வர முடியும். ஏன்னா இப்ப சும்மா இருந்தாலும் வந்துட முடியாது. ஏன்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா இல்ல ஏடிஎம்கே தான் பார்த்து நிற்பானுங்க நடுவுல. ஆனா இப்பதான் டோட்டலா மாறிடுச்சு. டோட்டலா என்னதான் மாறினாலும் கிராமத்துல ஒரு சில சைட்ல வந்துட்டு ஒரு சில புளுத்தி இருக்கும். எப்படின்னா இந்த விரல் வந்துட்டு ஏதா ரெட்டையில தவிர எதுக்கு ஓட்டு போட்டதில்லைன்னு சில பேர் தெரியவானுங்க. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், உண்மையில அப்படி இருப்பானுங்க. அவனுங்க இதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இதான் பெரிய எதிர்கட்சியா. எதிர்கட்சின்னு பாயிண்ட் எப்படின்னா இப்போதைக்கு எதிர்கட்சி டிவிக்கே தான், எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கு வக்கு இருக்குதோ அவங்கதான் எதிர்கட்சி மாதிரி. எதுவும் இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட இதான் எடப்பாடி பெருசா கேட்கறதும் இல்ல, கேட்டாலும் வந்துட்டு அதான் அதையும் யாரும் மதிக்கிறதும் இல்ல. இதுக்கு எதிர்கட்சி இருக்கும் தேவையே இல்லை. அதுவும் பிஜேபியும் கொண்டு போய் அதான் அவனும் வந்துட்டு தான் சாரே நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தெல்லாம் சொல்லிட்டான். அதான் டிவிக்கே இப்ப எடுத்துக்கிற மூவ் கரெக்டா தான் இருக்குதான். நம்ம நல்லா தான் போறோம், அதான் சொல்றேன். இன்னொன்னு இனிமே மான்ஸ்டர் நம்ம நல்லா போறோம்னு எப்ப தம்ம தெரியும் நம்ம நல்லா போறோம்னு? நம்ம சைட்ல பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதான் கடிகாம இருந்தாலே நல்லா போறோம்னு அர்த்தம். அதான். ஏன்னா சும்மா இருக்க மாட்டானு நம்ம சைட்ல. இதுல ரெண்டாவது நம்ம டிவிக்கே பத்தி ஏதோ அட்வைஸ் பண்ணாம இருந்தாலே ரொம்ப நல்லா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற எலைட் எல்லாமே விஜய் ஃபேனா தான் இருக்கும். அது இருக்கிற அது எலைட். ஏன்னா இல்ல அதிகமா ஃபேன் பேஸ் இருந்தா இந்த பிரச்சனை வரும். மத்த மாதிரி ஏதாவது வெறும் மாட்டுதான் மட்டும் ஃபேன் பேஸ் வச்சு இந்த ஏதாவது அரசியல் வந்தா பரவாயில்ல. இன்னைக்கு ஒரே சாரி ஆர்டிபி ப்ரோ, நீங்க பேசுறீங்க. நீங்க ஒரு விஷயம் புஷ்யானந்த் சொல்லியிருப்பாரு, ஆதவர்ஜுனும் சொல்லியிருப்பாரு டிபேட் ஷோஸ்ல உட்காந்து பேச, இது கட்டமைப்பு இல்ல, இது இல்ல, அது இல்ல. யோ எங்களுக்கு அதெல்லாம் இருக்கியா, இவரை கூட்டு போறதுதான் ஏன் கஷ்டம் அப்படின்னு செம்மையா சொல்லுவாரு. ஆதவர்ஜுனும் அதே சொன்னாங்க. நினைச்ச மாதிரியே இவனுக்கு டிபேட் ஷோ நேற்று ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போட்டு டிபேட் ஷோ பேசினாங்க. அங்க அது யாருக்கு எங்க தலைவருக்கு அவரு ஆதவர்ஜுனா பேசினாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எங்க வந்து இவங்க எல்லாம் மென்ஷன் பண்ண வராங்கன்னா தெரிஞ்சுக்கோங்கன்ற நம்மள பார்த்து நம்ம கிட்ட.
இவனுங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றானுங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த புரோக்கர்ஸ பார்க்காதீங்கன்றாங்க. ஆமா ப்ரோ. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இன்டைரக்ட்டா அததான் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸ நீங்க பார்க்காதீங்க. தே ஆர் ஆல் புரோக்கர்ஸ். நம்ம வேலைய பார்ப்போம்ன்றாங்க. சிம்பிளா சொன்னா இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். டெய்லி போய் ஒரு 10 பேரை மீட் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா 10 பேர் மீட் பண்றது வந்து இந்த பூத் லெவல் ஏஜென்சில இப்ப தலைமையில அந்த பதவியில இருக்கவங்க பண்ணுவாங்க. நம்மளோட இந்த டெய்லி நம்மள மாதிரி பசங்களாம் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்றேன், நீ பேசுற இடத்துல டிவி பத்தி பேச, அரசியல் பேசு, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அரசியல் பேசினாலே புரிதல் வந்துடும் எவனுக்கு ஓட்டு போடணும்ட்டு. யா கரெக்ட். நீ போய் கேளு, அதுதான் இன்னைக்கு ரொம்ப உங்க முக்கியம். அப்பா என்ன பில் கட்டியிருக்காரு, கரண்ட் பில் கட்டியிருக்காரு, வீட்டு வரி என்ன கட்டியிருக்காரு, தண்ணி வரி என்ன கட்டியிருக்காருன்னு கேளு, ட்ரைனேஜ் வரி என்ன கட்டியிருக்காருன்னு கேளு. ரோட் நீ போறல டெய்லி ரோடு, அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாரு. அது இல்ல ஒண்ணு இல்ல, நாளைக்கு காலைல ரோடு இல்ல, நாளைக்கு காலைல போயிட்டு ஏதாவது எம்எல்ஏ வீட்டுக்கு முன்னாடி போயிரு, உன்னை என்ன மரியாதை கொடுக்குறான்னு பாரு. ரொம்ப முக்கியம் ப்ரோ, கரெக்டான பாயிண்ட் சொன்ன. நீ ஓட்டு போட்டிருக்க, உன் ரெப்ரசன்டேட்டிவ் அவன் எப்படி உன்னை ட்ரீட் பண்றான்றதுல பாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளெல்லாம் ஒரு தேர்ட் ரேட்டட் சிட்டிசன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ப்ரோ. அவனோட பார்வையும் அவனோட லாங்குவேஜும். இல்லை அலெக்ஸ் ப்ரோ, நீ 2 பாயிண்ட் ரொம்ப அழகான பாயிண்ட் சொன்ன. எனக்கு அப்போ ஸ்பீக்கரில் ஏதோ இஷ்யூ இருந்தது. அது அந்த நம்ம விஜயனை பார்த்து வரவன் போகிறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும்போது அவங்களுடைய கட்சிக்குள் ஐ மீன் அவங்க பேசுகிற அந்த சமூக நீதி அப்போல்லாம் அது அப்ளை ஆகாதா? இல்ல ப்ரோ, முதல்ல நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்கன்னா, விஜய் அரசியல் கட்சி தொடங்க போறாருன்னு சொல்லும் போது ஸ்டாலின் அப்ப ஞாபகம் கோட் சூட் அப்ப போட்டிருந்தாரு. நல்லா ஞாபகம், கோட் சூட் போட்டுக்கினே யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், அதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னாரு. வரவேற்கதான் இது எப்படின்னா, அதான் வரவேற்கிறேன்னு சொன்ன வாயும், அதான் நேற்று கட்சி தொடங்கினவெல்லாம் எங்களை கலாய்கிறான்னு சொல்ற வாயும் வந்துட்டு ஒரே வாயினா என்ன பண்றது. வர்றவன் போறவன் இந்த ஒருமையில பேசுறதெல்லாம் எப்ப தெரியுமா வரும்? ஒரு 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 ஆணவம், ஒரு அதிகாரத்துடைய உச்ச வரம்புல இருக்கும்போது தான் இந்த ஒருமையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லையோ நம்ம நம்ம வந்து அடுத்தவனை நம்பி இருக்கிறோம், அடுத்தவன் நமக்கு சம்பளம் கொடுத்தாதான் நமக்கு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு நினைக்கிறவன் என்னைக்குமே இந்த ஒருமையில பேச மாட்டான். இந்த முதலாளித்த இந்த பண்ணையார்த்தனம் இருக்கும் தெரியுமா? என்கிட்ட காசு இருக்கு, என்னைய நம்பிதான் நீ, நான் உனக்கு போட்டாதான் கூலி, என்ன நீ எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் தான் உனக்கு தேவைன்ற ஒரு மனப்பான்மை வருது தெரியுமா? அப்பதான் இந்த ஒருமையில யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் சரளமா வர்றது. அந்த 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 பவர்ல மக்கள் தான் நாங்க அதை ஓட்டு போட்டு தான் நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. என்ன நீங்களா உங்களை வந்து யாரும் வந்து செலக்ட் பண்ணி அங்க போகணும்னு சொல்லிட்டு இல்லை. யூஆர் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். யூஆர் தேர் டு ரெப்ரசென்ட் பீப்புள். உனக்கு ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் நீ தான். விச் மீன்ஸ் irrespective of whom have voted for you, நீ எல்லாரும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். விஜயும் ஓட்டு போட்டிருப்பாருல்ல, வரவன் போறவன்லாம்னா உன்னை தனிப்பட்ட முறையிலேயா வந்து அவர் தாக்குனாரு? அதெல்லாம் அவரு எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உள்ள போறான் வெளில வரான், உள்ள போறான் இல்ல என்ன கேட்டா, இல்ல இந்த மேலிடத்துல இருக்கிற டிஎம்கே ஆளுங்க விஜய் திட்டுறதெல்லாம் நல்லது தான் கேட்டா, உண்மையிலே சொல்றேன். அது ஏன் நல்லதுன்றனா, அதான் அவனுங்களே முதல்ல மண்ணெல்லி போட்டுக்கிறானுங்க உண்மையிலே. ஏன்னா இது திட்டுறவன் என்னைக்குமே ஒழுங்கா இருந்தா மக்கள் விட்டுருவாங்க, பரவாயில்ல அப்ப திட்டு வாங்குறவன் தான் இது ஒண்ணு. அவன் ஒழுங்கா இல்லையே, ஒழுங்கா இருக்கிறத தாண்டி டிஎம்கேனாலே இப்ப எப்படி பாருன்னு தெரியும். டிஎம்கே கட்சிக்காரனே டிஎம்கே கேவலமா பாக்குறேன் இப்பெல்லாம். அதெல்லாம் பொதுவா இருக்கு. இப்போ ஏன் ஸ்டாலின் விஜய் திட்டினாலும் அது யாருக்கு வந்துட்டு பிளஸ்ன்னு தெரியும். இப்ப ஸ்டாலின் உடனே விஜய் திட்டின உடனே அதான் மக்கள் எல்லாம் வந்துட்டு ஆமாம்பா விஜய் அதான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல போறான். எல்லாம் விஜய்க்கு தான் ஃபயர் ஓட போறானுங்க. அது தெரிஞ்சுதான் அதான் திட்ட மாட்டாங்க இப்பெல்லாம் ஓப்பனா. ஆனா உள்ளுக்குள்ள செம்ம திட்டுவானுங்க. இல்ல அலெக்ஸ், இப்போ நீ போய் ஓட்டு போடாத அப்படின்னா பக்கத்துல இருக்க நான் ஏன் போடக்கூடாது ஃபர்ஸ்ட் சொல்லு, உனக்கு கேள்வி கேட்பான். கரெக்டா? ஆமா, அந்த கேள்வி கேட்பான். தமிழ்நாட்டுல இருக்கவங்களாம் இன்னும் தெளிவா கேட்பான். நீ என்ன ஓட்டு போட, யாருக்கு ஓட்டு போட, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. என்ன போட வேணாம் சொல்ற, நீ யாருக்கு போட அதை சொல்லுமா? ஓகேவா மன்சூர் ப்ரோ? நான் இந்த பாயிண்ட்டை தான் நான் பேசும்போது நீ இருந்தியான்னு தெரியல, நடுவில் கொஞ்சம் ட்ராப் ஆனேன் ஸ்டார்டிங்ல. ப்ரோ அவங்க செட் பண்ற நரேட்டிவே என்ன தெரியுமா? அந்த ஜேர்னலிஸ்ட் டாபிக்கை ஏன் ஆரம்பிச்சேன்னா, அவங்க அந்த கார்டில் செட் பண்ண நரேட்டிவ் என்னன்னா, நீ விஜயை டார்கெட் பண்ணு, விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டாவை எக்ஸ்போஸ் பண்ணு, நீ கன்சிஸ்டண்டா பேசணும். ப்ரோ அவர் வந்து கிளியரா அந்த கார்டில் எம்பசைஸ் பண்றாரு. அந்த பாயிண்ட்டை அழுத்தி அழுத்தி சொல்றாரு, நீ பேசணும், நீ இன்னும் அழுத்தமா பேசணும். அதாவது அது ஒரு கிளியர் ப்ரொபகண்டா ப்ரோ. அது ப்ரொபகண்டாவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அந்த மீட்டிங்ல, அந்த 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 ஸ்பேசஸ்ல.
அவர் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விடுறாரு. அந்த அந்த டிஎம்கே நெட்வொர்க் அவங்க சும்மாவே கடிநாய்ங்க. கடிநாய்க்கு வந்து இந்த மென்மேலும் இந்த பசிய போட்டா ஒரு வெறி வரும் தெரியுமா? அந்த மாதிரி அவர் அங்க டியூன் பண்றாரு. நீ நீ டிஎம்கேக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. சாரி டிவிகேக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. அத நீ எக்ஸ்போஸ் பண்ணு. நீ நீ ரொம்ப கரெக்ட்டா பேசுற. அந்த கூமுட்டைகளும், தற்கூரிகளும் என்ன சொல்லுதுங்கன்னா, விஜய்க்கு வந்து பெரியாருக்கு போய் மாலை போடுறாரு. ஆனா பெரியார பத்தி ஒண்ணுமே பேசல. ஏன்டா அவர் தான் தெளிவா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நம்ம கொள்கை தலைவர்கள படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு வெப்சைட்ல போனா நம்ம என்னென்ன போட்டிருக்காங்கன்றது தெரியுது. அவனவனுக்கு WhatsAppல மெசேஜ் போகுது. ஒரு ஒரு பேஜ் போட்டிருக்காங்க. வெப்சைட்ல இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்றேனே இவங்க வந்து சரி ப்ரோ. ம். ஆர்டி ப்ரோ ஒண்ணு பண்ணலாம். இந்த மாதிரி பேசுறவனுக்கு இப்படிதான் பதில் சொல்லணும். நாங்க எங்க தளபதி கிட்ட சொல்றோம், உங்க டெபுட்டி சிஎம்யும் சிஎம் 2 பேரும் வச்சுக்கோ. 2 vs 1. எங்க தளபதி ஒருத்தர். நீங்க 2 பேரும் கூட்டு வா. ஸ்டாலினும் கூட்டு வா, உதயநிதியும் கூட்டு வா. ஓகேவா? 2 பேரையும் கூட்டு வா. எங்க தளபதி பேசுவார் சிங்கிள் ஹேண்டா உங்க 2 பேர்கிட்டயும். யாருக்கு நாலேஜ் இருக்குன்னு பாத்துடலாம். லைவ் ஷோ போடு. இதுக்கு சவாலான்னு கேட்டு இவனுங்கள பதில் சொல்லுங்க. இந்த 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 துண்டு இந்த சீட் அலோட பேச்சு இல்லையா ப்ரோ? பேசுறவனுங்களுக்கு அதான் சொல்றேன். இந்த துண்டிச்சல் லைவ் தான். லைவ் ஷோ தான். அப்பா பையனும் காதல உட்காந்து நீ குசு குசு பேசினாலும் பரவாயில்ல. நீ என்ன பேசினாலும் பரவாயில்ல. பேசிக்கோ. ஆனா தளபதி ஒருத்தர் நின்னு சிங்கிள் ஹேண்டா பேசுவாரு. ரெடியா லைவ் ஷோ. யாருக்கு என்ன தெரியுது? கண்டென்ட் என்ன தெரியுது? அரசியல் யாருக்கு தெரியுதுன்னு பேசலாமா? அதான் சொல்றேன் ப்ரோ. அந்த அந்த இந்த இந்த தகுதி கீ இல்லாதவன தலைவனா ஏத்துக்கிட்டு, ப்ரோ தகுதி நம்ம தான் ப்ரோ இல்லாதவன ஓட்டு போட்டோம். தலைவனா அதான் நெனச்சுக்கிட்டு சொல்றேன்ல. வாழ்ந்துட்டு இருக்க இவனுங்களுக்கு இந்த ஆணவம், இந்த திமிரு, இந்த பேச்சு இருந்தா 2 பேர எதிர்த்து பெரிய ஜாம்பவான எதிர்த்து மேல சென்ட்ரலும், கீழ ஸ்டேட்லயும் ஆள்றவன எதிர்த்து போராடிக்கிட்டு, இங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, மேடதோறும் வந்து இங்க மக்கள வந்து சரிப்படுத்திக்கிட்டு, இது ஓட்டு கிடையாது மக்களான ஆட்சி, மக்களுக்காக பாருன்னு சொல்றது. தொண்டன வந்து வழிமுறை இந்த மாரி நீ ஃபாலோ பண்ணு, இப்படி பண்ணு. இந்த மாரி அவதூற பேசாத, இப்படி பண்ணாதன்னு சொல்லி, இங்க ஒழுங்குபடுத்துறவன தலைவன் எங்க தலைவன பத்தி பேசும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? ம். உனக்கே அவ்வளவு திமிருனா, அப்ப எங்களுக்கு எவ்வளவு திமிரு கரைப்படாத இருக்கும்? கைங்கள்ங்க. இன்னைக்கு ம். கரைப்படாத கைகள். ஹி இஸ் த பியூரஸ்ட் பொலிட்டிஷியன் ஆஸ் ஆஃப் டேட். ஏன்னா எங்கேயும் போய் திறநிதி வாங்குறாரா? இல்ல எங்கேயும் போய் எதுவும் எனக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுன்னு கேட்கிறாரா? திரள் இல்ல நிதியில எங்கேயும் ஊழல் பிச்சை எடுத்து வாழ்ந்த திமுக. டேய்! ப்ரோ உங்களுக்கே அறிவாலயம் இவ்ளோ எப்படி கட்டுனாங்க? ஆ அறிவாலயம் உங்களுக்கே இவ்ளோ மானம், வெக்கம், இவ்ளோ ரோசம் வந்தா எங்களுக்கு எவ்வளோடா இருக்கும்? தகுதி எக்ஸாக்ட்லி இல்லாதவன தலைவனா ஆக்கி வச்சுக்கிட்டு, நீங்க துணை முதல்வர் ஆக்கி வச்சுட்டு, நீங்க இவ்ளோ பேச்சு பேசுறப்போ, தகுதி உள்ள ஒரு எங்க தலைவர பத்தி பேசும்போது நாங்க எவ்வளோ பேசலாம்? ப்ரோ அதான் சொல்றேனே. நீ நீ நம்மளோட கோவம் ரொம்ப நியாயமான கோபம். இவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்து அந்த கீழே உள்ள அந்த நீ சொன்ன தெரியுமா ஒரு ஒரு 4-5 பேர் அந்த அந்த ஷீல்டு லேயரை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல ப்ரொபகண்டா செட் பண்ணா 4 ட்வீட்டை எடிட் பண்ணி போட்டா 4 மெசேஜை எடிட் பண்ணி போட்டா நமக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. அவங்க இப்பயுமே நம்ம பசங்களெல்லாம் நிறைய ட்ரிகர் பண்ணி விட்டு பேச விட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டுறாங்க ப்ரோ. ஏன்னா இது எந்த டைம்ல எப்போ எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றது தெரியல. பட் ஆனா ரொம்ப கேவலம். அதான் சொல்றேன் எக்ஸிக்யூட் கிட்டத்தட்ட பண்ணட்டும் ப்ரோ. பிஜேபி நான் என்ன சொல்றேன்னா பிஜேபி வேலை ப்ரோ. இந்த வீடியோ எடுக்கிறது இல்ல, ரெக்கார்ட் இல்ல. பண்றது இவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க எல்லாம் தான். பிஜேபி வேல இல்ல. பிஜேபி இன்னும் ஒண்ணு தானே. பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, பண்ணுங்க. ரெக்கார்ட் போடுங்க. நீ யூஸ் பண்ற அதே ஃபோன் தான் நானும் யூஸ் பண்றேன். நீ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றியோ அதே நெட்வொர்க் தான் நானும் யூஸ் பண்றேன். உனக்கு என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் தெரியுமோ அதே எடிட்டிங் சாஃப்ட்வேர் எனக்கும் தெரியும். ப்ரோ அதனால நீ அவ்வளவு நீ கேவலமா பண்ண மாட்டேல்ல. நீ நான் நாகரிகமா இருக்கும்னு நினைப்ப. அப்படி தளபதி இல்ல. சொன்ன நீங்க சேத்துல நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? ஐயோ ஐயோ. கரெக்ட்டா? அதுக்கேத்த மாரி தானே நடக்கணும். ரோட்ல நடக்கும்போது ஓகே. நம்ம ஒயிட் ஷூ போட்டு போலாம். சேத்துல நடக்கும்போது அதே ஒயிட் ஷூ போட்டு போவீங்களா? செருப்பு கழட்டிட்டு தான் நடக்கணும். ஆ. இந்த சேத்துல இறங்கி அடிக்கணும்னா இப்படிதான் பண்ணணும் நம்ம. சேத்த கிளீன் பண்ணா எப்படி பண்ணணும்? அதுக்கேத்த காஸ்டியூம் போட்டு, அது வாரி போடணும்னா, அது பண்ணி தானே ஆகணும். அது பண்ணணும். இந்த மாரி இந்த கழிவு நீர்களை எல்லாம் அகற்றத்துக்கு தான் நம்ம இருக்கோம். அகற்றிடலாம். 26க்குள்ள தளபதி இதுல சொல்லுவார் தெரியுங்களா? பிகில்ல முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்துட்டு எங்க 26ல முடிச்சிடலாம். கண்டிப்பா ப்ரோ. இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இன்னைக்கு உதயனாவும் அங்க போக தளபதியும் அங்க இருக்க. ஏன்னா ஒரு 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 மாதிரி ஈஸியா கம்பேர் பண்றதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தோதா போயிடுச்சு. ஸோ தே ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. இல்லை எனக்கு உண்மையிலே இன்னைக்கு அந்த உதயநிதி ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அவ்வளோ கூட்டம் பஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது வந்து அரசு நிகழ்ச்சியா இல்லாட்டி டிஎம்கே நிகழ்ச்சியா ப்ரோ இன்னைக்கு இப்போ நடந்தது? கவர்மெண்ட் பஸ்ஸுக்குலாம் வந்து
கவர்மெண்ட் தானே வந்து ஃபியூல் நிரப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தனி இல்ல பெட்ரோல் பங்க் இருக்கும். கவர்மெண்ட் ஃபியூல் நிரப்புவாங்க. அதுக்கு ஒரு ரேட் போட்டிருக்கான். அந்த காசு கொடுத்து ஹையர் பண்ணிக்கிடுவாங்க. இல்ல 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 ப்ரோ, இங்க போய் கவர்மெண்ட் இப்போ காலைல அரசு நிகழ்ச்சிக்கு ஹையர் பண்ணுமா பஸ்? இல்ல ப்ரோ, கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல எப்பயுமே நீ அந்த டிப்போஸ்லலாம் போய் பார்த்துருக்கீங்களா? அலெக்ஸ் பார்த்துருக்கியாடா அலெக்ஸ்? அவங்களே தனியா என்னது வந்து ப்ரோ? டிப்போஸ்ல வந்து மார்னிங் வந்து ஃபியூல் வந்து அவங்க ஃபில் பண்ணுவானுங்க. ட்ரம்மா ஆமா இருக்கும். தெரியும் ஃபியூல தெரியும். லோட் பண்ணுவாங்க. டிப்போ இந்த இதெல்லாம் மாதிரி போயிருக்கு. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏதாவது பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பண்ணுவாங்க தவிர்த்து, மிச்சதெல்லாம் காலைல வந்து பங்க்ல அங்க இருக்க குடோன்ல இருக்க ஃபியூல்ஸ தான் நிரப்புவானுங்க. ஆமா, இந்த டெப்போலயே அடையார்லயே பங்க் இருக்கும் ப்ரோ. அடையார்லயே ஒண்ணு இருக்குது. டெப்போலயே டெப்போ வந்து உள்ளேயே அடையார் பங்க் இருக்கும் எல்லா பஸ்க்கும். ம். அடையார் டெப்போலயே அது பெரிய பங்க் ம். இருக்குதுல்ல, அங்கதான் மேக்ஸிமம். இங்கே இந்த நான் அரசு பஸ்ல இப்ப அரசு பஸ்ல வந்து இவங்களெல்லாம் கூட்டு வந்து எவன் வீட்டு காசு எந்த பெட்ரோலு? எல்லாம் மக்கள் வரி தான், நம்மளோட காசு இல்ல தான். இல்ல 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 அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, கொடுத்ததும் அது எல்லாமே டிஎம்கே. டிஎம்கே பே பண்ணி எடுத்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பே அவ்வளவுதான், பண்ணல. நான் ஒரே என்ன ஒரு சொல்றேன்னா, பேருக்கு. என்ன பே பண்ண? என்ன பே பண்ண? அந்த பில் என்ன இருக்கு? பே இருக்கா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அது என்ன சுந்தரா டிராவல்ஸா பே பே பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கணும், அது வாங்குறதுக்கு புரியல. அரசு பஸ் என்ன பே பண்ண? கவர்மெண்ட் பஸ் எப்படா பே இல்ல ப்ரோ அது பண்ணும்? ஆப்ஷன் கவர்மெண்ட் இருக்கு பஸ் அலெக்ஸ். இருக்கு அலெக்ஸ் இல்ல இருக்கு, இல்ல அது இருக்கு சரி, ஆப்ஷன், ஒரு டிராவல்ஸ் ஸ்கீம் எடுக்கிற இருக்கான். மாதிரி. ஆமா இருக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி, அந்த ஸ்கீம் மாதிரி இருக்கான் இருக்கு. அதுக்கு. ஹையர் அப்ப பில் பண்ணிக்கிடலாம். ஆமா கவர்மெண்ட் ப்ரோ. பஸ்ஸை அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும். சரி, ஆனா அப்ப இங்க பில் இப்படி இருக்குல்ல. இவங்க பே பண்ண கரெக்ட். பில் இருக்கா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. இது தெரியாது அவங்களுக்கு. நிறையாக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்க பிரைவேட் பஸ் கிடைக்கலனாக்கா கவர்மெண்ட் பஸ் வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த கவர்மெண்ட்ல நல்லா பழக்கம் உள்ளவங்க அந்த மாதிரி. ஏன்னா இல்ல 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 மான்ஸ்டர் பீக் டைம்ல பஸ் வரலன்னு இருந்தா ம். ஏடா பண்றீங்க டேய்? எனக்கு இந்த புரியல. கவர்மெண்ட் அவன் பஸ்லயே பஸ் டூர் இல்ல பஸ் பஸ் மாதிரி இல்ல இருக்குல்ல, இல்ல அந்த மாதிரி பஸ் இல்ல சொல்றேன். இல்ல இல்ல பஸ் நல்லா இல்ல, பஸ் தரமா இல்லைன்னு சொல்லிட்டு இங்க திட்டிருந்தா ஈஸியா எடுத்துன்னு போயிடலாமா? வா, நைஸ். அதான் டிராவல்ஸ் மாதிரி யூஸ் பண்றவங்க இந்த நிகழ்ச்சிக்கு இல்ல ஏதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி. எங்க எங்க ஏரியால தான் நிறைய பேர் யூஸ் ஆளுங்களை பண்ணி ஆளுங்களை பார்த்திருக்கேன். நானும் யோசிப்பேன், என்னடா ஆளுங்களை கூட்டின்னு போய் சடனா கவர்மெண்ட் பஸ் வந்திருக்கு, அது வந்துட்டு சொல்லுவாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குப்பா அப்படிம்பாங்க. என்னடா கவர்மெண்ட் பஸ் ஃபங்க்ஷனுக்கு வருதா அப்படின்னு நான் நினைச்சிட்டு. இல்ல என்ன கேட்டா சிங்கப்பூர்ல இருந்து அங்க மேனுபேக்சர் பண்ண பஸ் எடுத்துட்டு வந்து இங்க விட்டாலும் இவனுங்க அதுலயே ஸ்கேம் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏய் நாடா கக்கூஸ்ல ஸ்கேன் பண்ணி ஸ்கேம் பண்றானுங்கடா. அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்கடா. கண்ட்ராவி பிடிச்சவனுங்க. ஸ்கேம் பண்ணாத இடமே இல்லடா அவனுங்க. எல்லாத்துலயும் ஸ்கேம் பண்ணி வைப்பானுங்கடா. காசுனா கரும என்னன்னா இல்ல பண்ணுவான். நீங்க இல்ல பண்ற ஸ்கேம் இனிமே ரெண்டு வகை இருக்கும். ஒண்ணு வந்துட்டு பண ரீதியா தான் மணி கரன்சி இதுல வந்துட்டு அடிக்கிறதுல வந்துட்டு பெருசா மக்களுக்கு எதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது. இது இப்ப விலைவாசி ஊடுறதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மாதிரி பஸ் டிராவல்ஸ் இந்த ஆமா இதான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துக்கோமே, அதான் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா ஆமா. உயிருக்கு பாதிப்பு. கண்டிப்பா பைத்தியக்காரனாங்க அதான் அதுதான் இது பண்ணுறாங்க. எவ்வளோ கவர்மெண்ட் பஸ் ஓட்டையில விழுந்து ஒரு ஆன்டி கூட இறந்து போச்சு, 2 3 இது கூட. அதான் நிறைய அன்னைக்கு விஷயம் இருக்கும். வீடியோலயே நான் வந்து கீழே ஒருத்தன் போட்டிருந்தான். இந்த மாதிரி பஸ்ஸுக்கெல்லாம் எப்படா இவனுங்க எஃப்சி தரானுங்க? ப்ரோ. அதான் ஏதாவது ஆடியோவே அங்க உயிர் கீழே போற இருக்கு. அளவுக்கு இவனுங்க இது அதான் ரொம்ப இல்ல ஒர்க் ப்ரோ. அது ஆர்டிஓ இருக்கட்டும். ஏன்டா சுந்தரம் டிராவல்ஸ்க்குலாம் நீங்க கொடுத்து வச்சு அப்படின்னா மக்கள் சாவறதுக்கா? இல்ல இவனுங்க பாத்திருக்கியா இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவானுங்க இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போயிட்டு பஸ் ஆமா ப்ரோ. போர் அது வரக்குள்ள ஹார்ன் அதிகமா இருந்தா அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணி ஃபைன் போடுன்னுவானுங்க. இப்ப அப்போ பிரைவேட் இந்த பஸ்ஸே பிங்க் பஸ் எப்படிமா செக் எல்லாத்தையும் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 kg இருக்க ஆளை படிக்கட்டுல நிக்க வைப்பாங்க. 10 minutes மேல நிக்க வச்சு குளிப்பான் அவன். இங்க நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க பிரைவேட் பஸ்னாக்கா. கவர்மெண்ட் பஸ்னா ஒரு செக்குமே கிடையாது. அப்படியே டிக் 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 போய் அவ்வளவுதான். எல்லாம் என்ன அப்புறம் எல்லாம் விழுந்துரு வைக்கல. அது இல்லாம இல்ல இந்த எஸ்இடிசி பஸ் இருக்குல்ல, அது உங்கள்ட்ட இந்த எஸ்இடிசி பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு, ஒரு 2 year 4 year வந்தா அது ஓட முடியாது. அதுக்கப்புறமா அதோட கேபினை மட்டும் கட்டிட்டு இந்த கிராமத்துல உள்ள அந்த ரூட் பஸ் எல்லாம் போதில அந்த கேபினை வச்சு அப்படி இது பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அப்படி நான் யூஸ் பண்ணிட்டு திருவண்ணாமலையில அந்த இருக்காங்க. மாதிரி அதனால பாத்திருக்கேன் நானு. அதனாலதான் நிறைய பஸ் வந்து நடுவுல ஆஃப் ஆகுறது, இன்ஜின் ப்ராப்ளம் வர்றது, பஞ்சர் ஆகுறது. அதனாலதான் ப்ராப்ளம் எல்லாமே அதிகமா வருது. இந்த நியூஸ் எனக்கு எப்படி தெரியும்னா, என் ஃப்ரெண்டு வந்து இதுல ஃப்ரெண்டு சொல்ல முடியாது, ஜூனியர் பையன் இருக்கான். அவன் வந்து டெப்போல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் மூலயமா எனக்கு தெரியும். அப்ரண்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். நீ பார்த்தாலே தெரியுமே. அது அவனும் பார்த்தாலே வெளியே தெரியும். அ- அ- பார்த்தாலே தெரியும்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்லும் போது, ஏன்னா அவன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். நமக்கு நிறைய கேபின் எல்லாமே இருக்குமா, ஓ இப்படிதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அலெக்ஸ், இவனுங்க ஆட்சி பண்ண சொன்னா இவனுங்க ஃபுல்லா இதான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுக்கு வந்தா நம்ம வந்தா நிறைய வேலை இருக்கும் போலடா.
செம்ம bro, நடுவுல பயங்கரமான இருக்கும். நடுவுல ஸ்பாட்டிஃபைல நிறைய பாட்டு கேட்டுருப்பேன். பழைய பாட்டுலாம் எனக்கு வர வர ரொம்ப பிடிக்குது. அதான். ஆனா இல்ல வர இப்ப பாட்டு வர வர தீர்ந்து போச்சு. நானே இப்ப கேட்ட பாட்டே கேட்டுனுக்கிற ஃபீல் இருந்தது. டிவிக்கே பாட்டை போட்டு விட்டேன் ஸ்பாட்டிஃபைல. என்னடா இது இன்னும் வைப்பா இருக்கு, என்னதான் இதை விட வைப்பா இருக்கேன்னு. சரியான வைப் செம்ம vibe. உண்மையிலே. ஸ்பாட்டிஃபைல இன்னைக்கு போட்டு இந்த லைவ்ல டிவி ஃபுல்லாவே கேன்டர் கேட்டு அந்த பாரு, பாட்டு வேற தானே. மாதிரி இருக்குது. லைவ்ல ஃபுல்லாவே பாத்துருக்கும் போது ஆமா லைவ் செமையா இன்னொரு இருந்தது. லைவ்ல தான். சரியான பாட்டு. ஆமா. தான் தம்மன் அதுவும் பிரிச்சு மேஞ்சிட்டான் தம்மன்லாம். ஐயோ பிஜிஎம் தான் வேற. ஆரிஷ் ஆல்பம் இதெல்லாம் கேட்டுனுப்பேன் மேக்ஸிமம். ஆனா திடீர்னு வேணாம். ப்ரோ சரி மாசம் எனக்கு பரவாயில்ல ஒரு சொல்லுங்க. டவுட். ம் இப்ப 2 நீக்கிட்டாங்களே, இப்ப அந்த போஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 2 போஸ்டும் யாரு ஆதி நடுவுல கட்டிச்சு? 2 பேரும் வந்து இப்ப இது பண்ணிட்டாங்கல்ல, ராஜினாமா பண்ணிட்டாங்கல்ல 2 பேரும். அவங்களையா? இப்ப அங்க வந்துட்டாங்க. இப்ப யாருக்கு கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதே ஜஸ்ட் ஒரு மாதிரி கொஸ்டின். மாசானா எனக்கு 1 கோடி 2 கோடி யார் வந்து கட்சிக்கு தராங்களோ அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க. நானும் அதான் யோசிச்சேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு இந்த நினைச்சேன். சூது கவும்ல நீ என்ன பண்ற எது பண்ற தெரியாது. மாசானா உன் டார்கெட் யாரு குடுக்குற? தலைவரா நான் கொடுத்துறேன் தலைவர். அந்த மாதிரி எவன் கொடுக்குறான் இப்ப தலையாட்டினாலோ உனக்கு அந்த போஸ்ட் வச்சுக்கோ. உனக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் வேற? தகுதி அடிப்படையில இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? இவங்க என்ன கொடுத்துட்டாங்க போஸ்டிங்க ஃபர்ஸ்ட்? கொடுத்த ஒரே பதவி பிடிஆருக்கு, அதையும் புடிங்கிட்டானுங்க. ஏன்னா அவர் புட்டு அதான். புட்டு வச்சிருவாரு. அந்த ஏன்னா மனுஷன் உண்மையா இருக்காரு, நல்லது பண்றதுனால நீ சரிப்பட்டான மாட்ட, நீ வேற எதுக்கு போயிரு. யாரோ விர்ச்சுவல் அண்டர் கைத்துக்கு நான் பேசுங்க bro. ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. ஓம் ப்ரோ, என்ன ப்ரோ வந்துக்கிட்டு ஒவ்வொரு மீடியம் வந்துக்கிட்டு அந்த விஜய்னாவ அந்த அந்த இல்ல அந்த இல்ல ப்ரோ, நேற்று நடந்தது அது வந்துக்கிட்டு ட்ரோல் எச்சகாரிங்க. பண்ற இல்ல இல்ல மாதிரி போட்டு கொண்டு வந்தாங்க. இல்ல அது ப்ரோ, புரியல. அத நான் சொல்றேன். உதயநிதி வந்துட்டு கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம டிஎம்கே ஐடிவிங் குரூப்ல எல்லாரு சைட்லயும் போய் போட்டு வச்சிருக்கானுங்க. விஜய் ஏதாவது நெகட்டிவிட்டி போனது இந்த டைம்ல பார்த்தா டிஎம்கேக்கு பாசிட்டிவிட்டி பண்ண முடியல. அப்போ ஆப்போசிட்டா என்ன பண்ணோம்னா விஜய் நெகட்டிவிட்டி ஆக்கி விட்டுருன்றானுங்க. ஆனா அவனுக்கு என்னதான் கஷ்டப்பட்டு ட்வீட் போட்டாலும் வேலைக்கு ஆகுது. இன்னொன்னு இவனுங்க போடுற இப்ப விஜய் பத்தின நெகட்டிவ் இதெல்லாம் வந்துட்டு நியூஸ்ல டெலிகேட் பண்ண மாட்டாங்க தெரியுமா? டிவில மேக்ஸிமம் அது வராது. அதுதான் இங்க டிஃப்ரெண்ட். டிஎம்கே சொல்றது வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கிற எல்லா நியூஸ் சேனலும் போடுவானுங்க. ஆனா டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதை மேக்ஸிமம் போட்டு பார்த்ததே கிடையாது. சில நேரத்துல அது வந்துட்டு ஏதோ ஒரு டைம்ல போட்டு எடுத்துருவானுங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு தடவை தான் போடுவான். அதை தான் சொல்றேன், இதுதான் பெய்டு மீடியா. பெய்டு இது பண்ணிட்டு இது பண்றதுதான். ஒன்னு டிஎம்கே அதான் இது சைடு இருக்கும். சும்மா தான் ப்ரோ இதெல்லாம். இப்ப நம்மளுக்கே எப்படி தருமா, இந்த ஒருத்தன் இந்த வடிவேலு கட்டையில அடிவாங்க பாத்தியா, அதான் இங்க சைடுல ஒரு கேப் இருக்குது, அந்த இடத்துல வச்சுக்க மிஸ் பண்ணிட்ட பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் இல்ல நமக்கு அது பார்க்கும்போது நமக்கு இந்த பெருசா ஒரு நிமிஷம் வந்து கோவம் பாரு எப்படின்னு சொன்னா, அந்த ஒரு இது உண்மைதான். நம்மளோட கழக தோழர் வந்துக்கிட்டு விஜய் நான் கிட்ட பார்க்கணும்னு சொல்லி மரத்துல இருந்து ஆகுறாரு சரியா. அந்த தெரியுது அந்த இதை வந்து ட்ரோல்ல வந்து போட்டிருக்காங்க. அந்த ப்ரோ. பாலிமர் நியூஸ் வந்துட்டு முதல்ல இல்ல மலையில ப்ரோ இந்த நீங்க உதயநிதி வந்துட்டு இல்ல இந்த அலெக்ஸ் ஒரே நிமிஷம். பாலிமர் நியூஸ்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. நீங்க அப்படி ரொம்ப ரொம்ப அழகான அப்படியே அப்படியே அழகா அவங்கள வந்து இல்ல நிறைய தந்தி புரோக்கர் பாலிமர் தந்திலாம் அது வாந்தின்னு வச்சிருக்கலாம். புரோக்கர் பையன் நியூஸஸ் அப்படின்னு போடுங்க. புரோக்கர் பையன் சேனல் அப்படின்னு போடுங்க. புரோக்கர்ஸ் இவனுங்களா புரோக்கர்ஸ் இன்னில இருந்து இவங்களை புரோக்கர்ஸ் அலைங்க மக்களே. வாட் ப்ரோ, sorry wrong ப்ரோ. நீ சொல்லு அலெக்ஸ், நீ சொல். இல்ல இது எப்படிதமா இது இந்த வடிவேல் சொன்ன போதை பொருள் புரோக்கர். ஓகே, வீக்கெண்ட் ஆனா நல்லா போச்சு. தளபதி வைபு 2 நாள் போனதே தெரியல. அலெக்ஸ் இப்ப அது நான் அந்த செகண்ட் டேவே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓகேவா கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு எங்க தெரியுமா சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்பா இருக்கு. டேய் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்து அந்த ஆமா குழந்தைங்க ப்ரோ, நின்னு ஆனா இல்ல ஆனா தளபதி காட்டிக்கிட்டு. ஆனா கோயம்புத்தூர்லாம் கொடுத்து வச்சவனுங்க. அங்க ஆமா டிராபிக் ஜாம் அங்கேயோ இல்ல, ரொம்ப அங்க டிராபிக் ஜாம் ஆச்சு. ஆனா சென்னையில இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்தா சென்னையே இருக்காது. முதல்ல தரவே மாட்டானுங்க பர்மிஷன். அது விஜய்க்கு இல்ல தரவே அலெக்ஸ், அது மாட்டான் ஒரு கனவுல பர்மிஷன். கூட நினைச்சு பார்க்காத. முடிஞ்சிடும், சென்னை மொத்தமா டவுன் ஆமா, ஆயிடும். அது அவ்வளவுதான். இது பரவாயில்ல, சிலிண்டர் எடுத்துன்னு வரானுங்க நம்பாளுங்க. இது பார்த்தா அது வச்சிட வச்சிட வேண்டியதான் வேண்டியது. நடப்பா. அது இதாயிடும், சென்னையே இது முடங்கி போயிடும். அது மொத்த சென்னையும் டவுன் ஆயிடும். ஆப்ஷன் இல்ல.
இது இப்ப படத்துல சொல்லுவாங்கல்ல, போலீஸ்க்குலாம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். நீ பார்த்துக்கோ. அது நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த சிட்டிக்கு நீ என்ன பண்ணணும்ன்றது உனக்கு தெரிஞ்சிடும். நீ அத பண்ணிக்கிட்டா அது உனக்கு எல்லாருக்கும் சேஃப். அது எல்லாருக்கும் நல்லது. ஆமா. ரொம்ப நெக்ஸ்ட் மீட் வந்துகிட்டு கேவலமான மதுரையில புரோட்டோகால்டா இவனுங்களுக்கு. எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. ஒரு போலீஸ்காரன் கூட வந்து இப்படி ஒரு விஷயம் ஒரு மீட்டிங் இருக்கு. இங்க இந்த மாரி பண்ணணும். புரோட்டோகால் செட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்த உத்தரவு நாங்க வெளியில வந்து கூர்க்கா மாரி நிக்கணும் அப்படின்ற மாரி நின்னுக்குறாங்க. அதான் எனக்கு என்னன்னு. அப்புறம் ஒண்ணும் இல்ல bro. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, அடுத்த மீட்டிங் வந்துகிட்டு மதுரை தானே? மதுரையா? இல்ல அது எல்லாம் இல்ல இன்னும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ரோ இன்னும் அது 4 சோன்ல நடக்குதா? இன்னும் 4 இடத்துல நடக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. நேத்தி பேசும்போதே பிஸியா இருந்தாரு. நிறைய. ஆனா இல்ல இப்ப தளபதி தான் ஆல்ரெடி சென்னை வந்துட்டாரு. அதான் அதான் இந்த ஒரு 9:30க்கே வந்துட்டார். 9:30க்கே அது இது வந்துட்டார். இன்னைக்கு நைட்டு ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ நீங்க ஏதோ இப்ப வீட்டுல கொடைக்கானல்ல ஷூட்டிங் சொன்னீங்க மே அதான் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி. இன்னைக்கு வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எச்சனத்துக்கு ஃபோன் பண்ணுவாரு. டே மயிர வந்துட்டா டே. அதான் 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 நேரா தான் கொடைக்கானல்ல வந்துரு பாத்துக்கலாம். அதான் அப்படி. அவரு இருடா அவர் ஏஜுக்கு அலெக்ஸ். உண்மையா சொல்றேன்டா. ம். அவர் ஏஜுக்குலாம் நம்மலாம் இருந்தா கூட டயர்ட் ஆயிடும்டா அலெக்ஸ். இன்னைக்கு அவர் பண்ண கண்டிப்பா ப்ரோ. ஏய் அம்மா இல்ல இல்ல இவரு இல்ல அலெக்ஸ் இவர் இல்ல வந்து இல்ல 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 அலெக்ஸ் இல்ல இவரு இல்ல மாஸ்டர் வினோத் யோசிச்சு பாரு. இல்ல உக்காந்துக்கின்னு அப்பாடா இந்த சீன் நாளைக்கு எத்தலாதான் ஆமா வந்துட்டான்டா இன்னுமாதான் எழுதினுற வச்சுவா அப்படின்னு. இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து நெறைய தலைவர பார்த்துருக்கேன். இந்த முக சுளிப்புன்னு ஒண்ணு இருக்கும். இவங்க ஒரு கண்ட்ரோலுக்கு மேல ஆமா இவங்கள பார்க்கும்போது முகம் சுளிச்சிருவாங்க. இல்ல வந்து ஏதோ ஃபேன்ஸ் கத்திட்டு போட்டும் உள்ள உட்காந்துருவானுங்க. ஒரு மாரி வந்து அவங்களோட தன்னிலைய இழந்து போய் சில இடத்துல பிஹேவ் பண்ணுவானுங்க. இந்த மனுஷன் சிரிச்ச முகத்தோட எப்புட்றா டேய்! எல்லாருக்குமே அந்த தங்கம் இல்ல ப்ரோ. என்னைக்குமே இல்ல தளபதி எனக்கு என்ன கேட்டா இல்ல விஜய் ஆட்டிடியூடு வந்துட்டு ரெண்டு விதம். ஒண்ணு மத்தவங்களுக்கு நல்லது, மத்தவங்க பார்க்க நல்லதா இருக்கும். இன்னொன்னு ஹெல்த்துக்கும் அதான் நான் சொன்னேன். இது லேட்டா வந்து நினைக்கிறேன். ஹெல்த்துக்கும் நல்லது. இது தோனியும் இந்த மாதிரி தான் இருக்கும், விஜய் அந்த மாதிரி தான் இருப்பாப்புல. மேக்ஸிமம் ம். கூலா இருக்கிறதுனால நிறைய விஷயம் நல்லது. எக்ஸாக்ட்லி. மேக்ஸிமம் பிபி வராது. அதான் ஆனா இந்த தலைவர்கிட்டலாம் சொல்லி போயிருதான் ஐயோ சாரு உனக்கு ஏதாவது மூக்குல ரத்த ரத்தமா ஒரு அதான் மண்டை சூடுகார சார். அதான் இருக்கட்டும். அலெக்ஸ் இதெல்லாம் காட் ஆனா லெவல்ரா. நான் அதான் ரொம்ப ஹம்பலா இது இருந்தேன். காட் ப்ரோ நீ லெவல்ரா. ரொம்ப ஹம்பலா இது நீ இருந்தேன். வந்து இங்க பாரு. இதெல்லாம் நீ வந்து நார்மலா நீ எவனாலயுமே இத வந்து நீ கொண்டு வர முடியாது. இதெல்லாம் காட் லெவல்ன்னுவானுங்க. அது ஆமா அது வந்துட்டாலே இல்லதான் இது இப்ப இனிமே பழக்கம் தான். பழக்கன்ற தாண்டி சின்ன வயசுல இருந்தே அதான் ஒரு கேரக்டரே தான். எக்ஸாக்ட்லி கேரக்டர். எப்பனாச்சும் ஒரு 0.1% தான் காண்டாவாரு. அப்படி காண்டனா அது தெரியும். அது கண்ணிலே தெரியும். மத்தவ மாதிரி அதான் மண்டை சூடுகார சார் எதுக்கு சூடாகிறான்னு தெரியாத மாதிரி அதான் இதெல்லாம் பைத்தியங்க. ஆமா. நிறைய பேருக்கு அதான் விராட் கோலியோட தோனி பிடிக்கும் எல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு ஆமா ஆட்டிடியூடு இதுவால் தான். எக்ஸாக்ட்லி. பா காட் லெவல்ரா மனுஷன். நான்லாம் ஒரு இன்னைக்கு கட்டத்துக்கு மேல பாக்குற நம்மளுக்கே அது ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. என்ன இந்த ஆள் ஆமா இந்த மனுஷன் வந்துகிட்டே எப்புட்றா இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து வெளில பார்த்துட்டு கை காட்டிட்டு அந்த மாலை ஆதி அதுல போடும்போதுதான். என்ன தெரியுமா சிரிப்பாதி? நீ யாரு எங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. நான் இப்போ சொல்றேன். இவரெல்லாம் வேற லெவல்யா. ஒரு ஆமா லேடி அங்கிருந்து பொக்கே வச்சிருக்கு. அது குடுக்கும் ஆமா போதெல்லாம் தூக்கி முடியாதுடா. போடுங்க அது அது அப்படிங்கிறாரு. அது இவதான் வேற வேற லெவல். மாதிரி அது இருந்து தூக்கி போடு நீ வேற மாதிரி. சொன்னாரு. இப்ப நீங்க போடுங்க நான் பாத்துக்கிறேன் போடுங்க. அது என்ன ஹாப்பி மூட்ல இருந்து ஆனா தெரியுமா அந்த இடத்துல? அதான் இல்ல தலைவன் ப்ரோ. இதுவே இல்ல இல்ல இதுவே அந்த லேடி டிஎம்கே கேரவன்ல போட்டுச்சு. உன முதல்ல அந்த லேடியை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வரப்போ நீ ஆமா எதுக்குமா தூக்கி வச்சேன்? ஐயோ நான் பொக்கே தான் டேய், வச்சுட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவரு எப்படி அலெக்ஸ் பிடிக்கும்? நேத்து வந்து எல்லாமே ஒருத்தவங்க வந்து பேட்டி குடுக்குறாங்க. அது என்னன்னா நான் ஒரு ஷர்ட் வாங்கி இது கொடுத்தேன். எனக்கா ஷர்ட் அந்த ஷர்ட் அப்படின்னு கேட்டு இந்த மனுஷன் போட்டோல குழந்தைடா. குழந்தை மாதிரிடா. எனக்கு கண்டிப்பா. அவருக்கு ஆனா கொடுத்தா வாங்குவாரா ஆனா அந்த ஆனா மாதிரி அதுல மனுஷன். மாஸ்டர் இல்ல மாஸ்டர் ப்ரோ ஒரு நிமிஷம் அதனாலதான் தளபதி எல்லாத்தையுமே பிடிக்குது. இது ம் ஒரு இல்ல காரணம் தான். அது இல்ல 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 அது நல்ல விஷயம். நம்ம பசங்க ஒண்ணு பயந்தது என்ன தெரியுமா? ஒருத்தவன் மேல இருந்து தவறான ஐயோ நேத்து ஆமா முந்தே நேத்து ப்ரோ இல்ல இல்ல லைவ்ல அந்த மாதிரி பார்க்கும்போது இல்ல பைக்ல இல்ல பசங்க வேகமா இல்ல இல்ல வராங்களா ஏதாவது அந்த அந்த ஆயிடுமோ அந்த இதுல இல்ல அந்த மாதிரி திக்கு நீங்க ஆக திக்குன்னு. கூடாதுன்னு நினைச்சானுங்க. ஏன்னா ஆமா சுத்தி ரெண்டு தான் கேரவன் ஏய், மேல இன்னைக்கு நிக்கும் போதே ரெண்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பவுன்சர்ஸ். வந்துட்டானுங்க அலெக்ஸ். இன்னைக்கு ஏற தெரிஞ்சிருச்சு வந்தாங்க அவங்களுக்கு. பவுன்சர் தம்பி நீ இறங்கி கீழே இருக்கு ஏற. இன்னைக்கு இன்னைக்கு ஆனா இல்ல பவுன்சர்ஸும் ஹார்ஷா இல்ல அது ஆமா புரியுதா? அவர் அது இன்ஸ்ட்ரக்ஷன்டா. எல்லாருமே இறங்க இறங்க. அவரு அலெக்ஸ் இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகி போகுது? ஒரு செகண்ட் ஆகி போகுது. வந்தாங்கன்னா நீ இப்படி பண்ணு பிஹேவ் பண்ணுன்னு. ஏன் அப்படி இருக்கானுங்க அவனுங்க? சொல்லு. அதுதான் அவர் சொன்னாரு. இத பாரு என் ஆமா ரசிகன் மேல நீ கை வைக்காத. அவன் வந்தானா அவனை தடுத்து நிறுத்தாதான் அவன் வேலை. ஆனா என் மேல என்ன பார்க்க வரவன நீ அடிக்கிறதும் தள்ளுறதும் அதெல்லாம் உன் வேலையே கிடையாது. நீ பண்ணவே கூடாதுன்னு.
அவர் அததான் சொன்னேன், நேத்தே உங்களுக்கு ஆனா இல்ல சொன்னேன். கடைசியில இல்ல பவுன்சர்ஸ் எப்படின்னா, டேய் இறங்கடா சொன்னா கேளுடா, என்ன எனக்கு பூஜை நடக்கண்டா. ஆ? ஏய் எனக்கு உண்மையே சொல்றேன்டா, ஒரு பொண்ணு இன்னைக்கு பைக்ல போகும்போது ஒரு gift wrap பண்ணி குடுக்குறா. ஓகேவா? அத வாங்கிக்கிறாரு. நேத்து ஷர்ட் வாங்குனாரு. ஏய் எனக்கு இதெல்லாம் ஆமா பார்க்கிறப்போ அது குழந்தை மனசுடா டேய். இந்த ஆமா இந்த மாரி ஒரு ஆள பே நீ வந்து எப்புட்றா பேசுறீங்க நீங்க? மனசாட்சி இல்லாம அவங்க எப்புட்றா பேசுறீங்க? இந்த அதான் ப்ரோ அதெல்லாம் பார்க்கும்போது யாரா நீங்க எல்லாம் ஏன்டா நான் இப்படி இவன் அதான் இருக்கீங்க இவன் ஸ்பேஸ் நான் பாக்குறேன். இல்ல வேற மாரி கேட்பேன் நானு. அதான் சொல்றேன். இந்த மனுஷனை எப்புட்றா பேச தோணும்? மனுஷனா பிறவியா இருந்தா எவனுக்குமே மனசே வராது ப்ரோ மனசே அது அது வராதுடா. மாதிரி பேச நீங்க அலெக்ஸ் எல்லாம் எந்த அந்த குழந்தை வாங்குன வீடியோ பாத்தியா? ஒரு குழந்தைய பார்த்தேன் வாங்குனாரு. அது செம்ம கியூட்டா இருந்தது ப்ரோ ஏய் என்னடா ஒரு செம்ம குழந்தை கையில ஒரு குழந்தை மாரிடா அது. ஆமா ஓ! அதான் நானும் நீ போட்டேன். தானே போட்ட? ம். தெரி பேபி அஹ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இல்ல என்ன கேட்டா கொடுத்து வச்சவனுங்க என்ன பண்றது, அட ஏதோ நீ வேற பண்றானுங்க கம்முனு வளர்றானுங்க. வயிறாதான் என் இல்ல வயிறு எரியுது இந்த சார். பாய்ஸ் பாய்ஸ் பத்தில டேபிள்ல ரவுண்டா உட்காந்துப்பானுங்க பாரு, எல்லாரும் வயிறு ஏறி அந்த மாதிரி தான். கடுப்பாரு. ஆனா இல்ல மேசிவ் ப்ரோ எங்களுக்கு எங்களுக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு இது பண்ணாங்க இன்னைக்கு ஆனா கிரௌடு மேசிவ் எங்களுக்கு எங்களுக்கும் காலம் வரும், ஏய் ஓகே. நாங்களும் தான் நல்லா காலம் வரும் நாங்களும் சென்னையில உனக்கு. இல்ல நாங்களும் நாங்களும் குழந்தைய தூக்கணும். ஆமா ஆனா இல்ல இல்ல அதுக்கே இன்னும் காலம் இருக்குது. நம்ம இதான் எனக்கு கேட்டா மான்ஸ்டர் குழந்தைய தூக்கிட்டு போவோம், நம்மளுக்கு மீட் பண்ணா சரி இப்ப ஏன் நேர்ல இல்ல பாத்துப்போம். ஏன் ஏன் வேற வயசாவது எப்படியோ 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணிப்பேன், 2 வருஷத்துக்குள்ள. பாப்போம். ஆனா உண்மையாடா நம்ம படத்துல தான் நான் வந்து சொல்லுவேன், இதெல்லாம் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட், ஃபேன் கேர்ள் மூமெண்ட். நீங்க அதெல்லாம் நேர்ல இவங்க பண்ணது அவங்க எல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கே கூஸ் பம்பா இருந்துச்சு. ஏய் ஹோட்டல்ல இருந்து வெளில நான் வரப்புல இருந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ ஒருத்த ஒரு வண்டிக்குள்ள ஏறுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு கேரவனுக்குள்ள ஏறுறதுக்குள்ள ஒருத்தன் அது எல்லாரும் அவன் கோளார் பண்ணியிருந்தான், பைக்ல பயங்கர கோளார் பண்ணியிருந்தான், நான் பார்த்துனே இருந்தேன். ஆனா உம், அவன் பண்ண கோளாரே ஒரு மூணு செகண்டுக்கு மேல எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, நேர்ல பார்த்துதான் நம்ம என்ன பண்ணி இருந்திருப்போமோ அதை விட ஆனா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி இல்ல இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆமா பைக்லாம் ஆச்சரியமா இருந்தது. டேய் பாதான் இவனுங்க பார்த்து போனோம், ஏன்னா இவனுங்க போய் ஆமா கீழே விழுந்தா கூட அது கேஸ் யார் மேல விழுன்னு தெரியும், ஞாபகம். தெரியும். இல்ல அலெக்ஸ் ப்ரோ அவன் என்ன தெரியுமா பண்றான், பைக் ஓட்டுறான்டா, பின்னாடி 2 பேர் இருக்கானுங்க, நடுவுல ஒருத்தனை நிக்க வச்சு வீடியோ எடுக்கிறான், பைக் முன்னாடி ஓட்டுறவன் அவனும் சேர்ந்து கத்திக்கின்னு தளபதி தளபதின்றானுங்க. எனக்கா டேய் உள்றாம வந்தா ப்ரோ சரிடா டேய். லைவ் தான் பார்க்கும்போது ஆமா ப்ரோ அவங்க ஓட்டுறத பார்த்தா நமக்கு திக்கு திக்கு ஏதாவது பண்ணி அவரை இது பண்ணிடாதீங்கடா அந்த உம். மாதிரிதான் இருந்தது அந்த மனுஷன் இல்ல ஏதாவது ஆனா பண்ணி வேன் விட்டுறாதீங்கடா டிரைவர் உண்மையாவே டிரைவர் சூப்பர். ஆக்சுவலா ஆமா ஒரு அவருதான் விஷயம் கூட ஹேட்ஸ் ஆஃப் அங்க தான் ஒரு விஷயம் கூட அங்க பார்த்து அசம்பாவிதம் ஓட்டுனாரு நடக்காத மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆமா ப்ரோ நல்ல நல்ல பொறுமையா நின்னு ஆக்சுவலா எவ்வளவு பவுன்சர்ஸுமே ஸ்லோவா போச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா போனான்னு நினைக்கிறேன் கரெக்டா மூணு மணிக்கு எடுத்தாங்க ஹோட்டல்ல இருந்து போக 4:30 மேல 4:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுன்சர்ஸோட ஒர்க்கும் சூப்பரா அவ்வளவு இருந்துச்சு. அண்ட் வந்து ஆமா ஏற்பாடும் நல்லா இருந்தது. மக்களோட வரவேற்பும் நல்லா இருந்தது. அன்னைக்கு அன்னைக்கு நடந்த கூட்டமும் நல்லா இருந்தது. மேடை பேச்சும் நல்லா இருந்தது. எது எது எப்படி நடக்கணுமோ அது அப்பப்போ கரெக்டா நடந்துருச்சு. ரசிகர்களுக்கு வந்து என்னைக்கு வந்து அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ரசிகர்களை தொண்டனாக்குறது தான் ஒரு தலைவனோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா இருக்கும்னு, அதை அவர் நிறைவேத்தி காமிச்சிட்டாரு. அதுபடியா எல்லாரும் ஆமா வந்துட்டானுங்க. இனி களம் வேற களம் தான். இப்படியே கண்டிப்பா அவதூற பரப்பிட்டு 26 வந்து தப்பா பேசிக்கிட்டு, நீ இப்படியே கடு நான் சாக்காடையிலே இரு. அது அங்க அங்க அந்த அந்த பிறப்புலயே நீ வாழ்ந்து அந்த பிறப்புலயே வாழ்ந்து சாவுன்ற மாதிரி தான். முதல்ல இல்ல ஓட்டுன்றது நம்பிக்கை தான். இப்போ சில பேரை பார்த்தா தான் நம்பிக்கையா தோணும். இது முதல்ல இவங்களை பார்த்தா நம்பிக்கை வருதா இல்ல விஜய் பார்த்தா நம்பிக்கை வருதான்னு அது அவங்களுக்கே தெரியும். அந்த கண்டிப்பா எரிச்சல்ல தான் வந்துட்டாதான் ஏதாவது ஃபேக் நியூஸ் ஒரு போட்டுக்கினே அசிங்கமா திட்டினா. ஆனா எனக்கு என்னன்னா பிஜேபிக்கார மாதிரி ஜோசப் விஜய் ஆரம்பிச்சானுங்க, அரை நாள் கூட தாங்கல. தாங்கல. ஏன்னா ஏன்னா நல்ல விஷயம், ஏன்னா 2017 ஆனா அப்ப காண்டா இருந்தது 2017 எதுக்கே தாராத ஏதாவது பண்ணி திட்டின்னு பானுங்க. இப்பெல்லாம் அது நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஆரம்பிச்சிருந்தானுங்கன்னா எல்லாம் புதுசா தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரிய டைம்ல இருந்தே அவர், ஏன்னா எனக்குமே கூகுள் வந்த பிறகு எல்லாருக்கும் அப்பதான் தெரிஞ்சது எல்லாருடைய ஒரிஜினல் பேரு இது. எல்லாருக்குமே அப்பதான் ஒரு இது பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. தெரிய படத்துலயே, ஆனா தெரியல அட்லீஸ்ட் சொல்லியிருப்பான் பேர் வந்துட்டு ஜோசப் இது விஜய்னு இது மாதிரிதான் அதான் இந்த மாதிரி 2 பேர்லயும் வச்சிருப்பான். ஆனா கடைசியில வந்துட்டு தான் பேரை தான் பாக்குறானுங்க. இதுல லாஜிக்காவே பார்த்தாலே மான்ஸ்டர்
ஜோசப் விஜய் சந்திரசேகர். ஏன்னா பேர்லயே வந்துட்டு 2 மதங்குது. ஆமா இது எப்படி தம்மா முதல் இல்ல இப்ப திட்டுறவன் பேரை வச்சு திட்டுற. சரி பேர்லயே 2 மதங்குதுடா. என்னடா பண்ண? ஏதோ ஒரு முதல்ல ஒரு மதத்தை டார்கெட் பண்ணலாம்னு பார்த்தானுங்க. பேர்லயே 2 மதங்குது. அவருடைய அதான் இந்த ஆதார் கார்டு இது இல்லையா ஸ்கூல்லயே தான் லோயலா காலேஜ்ல இருக்குங்க ஜோசப் விஜய் சந்திரசேகர். ஏய் அவர்கிட்ட இது ஒண்ணு இல்ல, தளபதி கிட்ட. தளபதி உங்களை ஜோசப் விஜய் எல்லாம் சொல்லணும், அவர் சிரிப்பாரு. அவரே சிரிப்பாரு. என்ன என் பேரு ஜோசப். சின்னதா இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா இப்ப நேத்து ஏதாவது பேரை மாத்தம் கூட போடல. ஸ்கூல்ல அவர் படிச்ச ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் விஜய் தான் போடுவாங்க. புரியுதா? விஜய்னா விஜய் தான். அது என்ன விஜய் வேணா போட்டுக்க. பக்கத்துல ஸ்டாலின் விஜய் மட்டும் போடாத. நீ ஜோசப் விஜய் ஏன் முகமது விஜய் கூட போட்டுக்க. ஆமா ஏய் எல்லா மக்களும் என் தலைவன் கொண்டாடுறானுங்கடா, இவனுக்கு அது பொறுக்கலடா. இல்ல எனக்கு என்ன கேட்டா இது இல்ல இது வந்துட்டு நார்த்ல ஒர்க் அவுட் ஆகும். உண்மையிலே இவனுங்க பண்றது கரெக்டா. நான் இப்ப விஜய் நார்த்ல போயிட்டு நாங்க சிஎம் ஆகிறேன் ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட் எடுத்து நான் சிஎம் ஆகிறேன்னா இது பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகுது. வாய்ப்பு இல்ல ராஜ். ஏன்னா இது முதல்ல இல்ல அப்துல் கலாம் வளர்த்த ஊர்றா இது. ஆமா சும்மா உயிரை வாங்கி இல்ல இவனுங்களுக்கு என்ன தெரியுமா அலெக்ஸ், எல்லா மக்களும் ஒரு தலைவனை கொண்டாடுறது வந்து மிராக்கல் நானுங்க. அதெல்லாம் நடக்காத காரியம். அப்படி ஒரு தலைவனே இல்லைன்னு நானுங்க. இப்ப அது நடந்த உடனே இவனுங்களுக்கு பொறுக்கல. அதனால ஏதாவது இடத்துல எரியுது ப்ரோ. சேர்த்து விடுவோம் அப்படின்னு நானுங்க. நம்ம ஆளுங்க சேர்த்து விடுவோன்றத சேர்த்து தூக்கி அடிச்சிட்டாங்க. போட அங்கிட்டு வரமா அவ்வளவுதான் வரம்போ. அங்கிட்டு வரமாட்டானுங்க. எங்களுக்கு தெரியும் எல்லாம். என்னடா அலெக்ஸ் நம்பாலு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரோட் ஷோ எங்கன்னா போகும்போது, ரோட் ஷோலாம் இல்ல எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னா என்னடா அலெக்ஸ் இப்படி இல்ல எனக்கு என்னன்னா இந்த இல்ல இந்த ஒரு டெம்ப்ளேட் கூட போட்டேன். இந்த வடிவேலு 7N போயினுமா தான் குறுகால குதி வந்துருமா தான் அந்த மாதிரிதான். நான் அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் இவரு எங்க போனாலும் அதுக்கு நம்ம பிஸியானந்த் சொன்ன மாதிரிதான். யோ நாங்க எல்லாம் பண்ணுவோம். யாரா இவரு கூட்டு போயிட்டு கூட்டு வரதான் இல்ல இந்த ஒருத்த பண்ணிருப்பானு. ட்ரைலர் வாரிசு ட்ரைலரை பார்த்துட்டே தான் தளபதி தளபதி ஏவன கத்திருப்பான். அதான் அதாவது படத்துலயாவது தான் ட்ரைலராவது ஒரு ஆள் தான் இருந்தான். இங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கானுங்கன்னு தமிழ்நாட்டுல அப்புறம் தான் தெரியுது. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏய் அது பசங்க எக்ஸைட்மெண்ட்ரா. நீ ஒரு லெவல் அந்த சில பேர் இல்ல எப்பா இல்ல நான்லாம் பக்கத்துல பார்த்தா என்ன ரேட் தெரியல. இல்ல இந்த அவனாவது மரத்துல இருந்து குதிச்சான். ஆனா இல்ல 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 ஆனா அதெல்லாம் தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. டீசென்டான முறையில தான். அதாவது இவரே கொண்டு வைப்பாராம், இப்ப இவரே எடுப்பாராம். இல்ல 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 நான் இல்ல அப்படியே போனால நீ தளபதியை வந்துட்டு பாத்துற. அவரும் ஒண்ணு பாத்துட்டு தான் எப்ப இறங்க அந்த மாதிரி சொல்லுவாரு. திரும்பி பார்த்தா பின்னாடி பவுன்சர் இருப்பான். தம்பி கொஞ்சம் பாப்பா பேசணும் இந்த விவேக் கூட்டும் போகணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 டைம் பவுன்சருக்கு வேலைக்கு போயிருக்கேன். ஓகேவா? ஒரு பவுன்சர் டியூட்டிக்கு நான் போயிருக்கேன் 2 டைம். அந்த அளவுக்கு இருந்தேன். இப்ப ஆனா பயங்கரமா குறைச்சிட்டேன். ஓகேவா? நான் வந்து அவ பவுன்சர் டியூட்டிக்கு ஒரு 2 முன்னாடி போயிருக்கேன். ஓகேவா? நான் அது ஒரு இதுக்காக போயிருக்கேன். எப்படி சொல்றது, டைம் பாஸ். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மச்சான் இதெல்லாம் பயங்கரமா மச்சான். ஸோ போயிருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு இருந்த ஃபன் என்ன தெரியுமா? நம்மள பார்க்கும் போதெல்லாம் இவனுங்க என்ன தெரியுமா யோசிப்பானுங்க, அண்ணே அவன் என்ன குறு குறுன்னு பாக்குறானே, அவன் பாருங்க முறைக்கிறானு. இந்த சைடு நான் நிக்கும் போது நம்ம ஜென்ரலா பாப்போம் தெரியுமா, அவனுங்க நம்மள நான் பண்ணமா அவனை அடிக்கிற மாதிரியே பாப்பானுங்கன்னு. டெரரா சார் நீங்க டெரரா இருக்கீங்க. டெரரா அவன் உட்காந்து பல வருஷம் ஆகுது. போய் தட்டினா கூட கம்மன் தான் இருப்பான். என் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் மாடு மாதிரி இருப்பான் அலெக்ஸ். அவன் கிட்ட வந்துட்டு நான் முன்னாடி நிக்கிறான், நான் பின்னாடி எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு, நான் கிளம்புறேன்டா. டேய் நீங்க நைட்டு ஃபுல்லா பே பண்ணிருக்காடா, கிளம்புறேன்ற 12 மணி. இல்ல இது உண்மையிலே இந்த மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணு ஆயிருக்கு. ஆனா பவுன்சர்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்றான். அப்பதான் இந்த பெஞ்ச் படியே தான் நம்மளா கரெக்டா இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரோல உட்காந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் லாஸ்ட் பெஞ்ச் போயிட்டோம். லாஸ்ட் முன்னாடி ரோ வந்துட்டு சேர்ந்த உடனே உட்காந்துருந்தேன். பக்கத்துல ஒரு செம்ம டெரரா இருந்த ஆளு. மான்ஸ்டர் ஆளு சும்மா என்னது சரியான பல்கு
சைடுல கோடு விட்டுக்குன்னு புரியுதா? எரும மாடு, சத்தியமா எரும மாடுதான். மாடு மாதிரி வந்து உட்காந்து அந்த சலார்ல இருக்கும் பாரு, ஜெயின் ராபர்ட் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆளு உள்ள போட்டான். அதான் அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் ஹியூமனா இருக்கும்போது ஒருத்த மாட்டோம். அதுவும் பக்கத்துல இருந்தானா, கெத்தவொடனே பேச தோணல. நான் இந்த சைடு பேசியிருந்தேன் பசங்கிட்ட. அதான் ஓகே. ஆனா இந்த சைடு பசங்க செட் ஆயிட்டானுங்க. இந்த சைடு இவன் உட்காந்துக்கிறானா, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் பேச்சுவார்த்தை போட்டேன். அதான் என்ன ப்ரோ, என்ன ஸ்கூல் வச்சீங்க, அதான் இங்க வந்து அதான் என்ன இது காலேஜ் பேசியிருந்தா பழகனா நல்லாதான் பேசலாம். பேசிட்டு இல்ல கொஞ்சமா அந்த டேஸ் போகும்ல காலேஜ் சேர்ந்த உடனே, எனக்கு அப்புறம் தான் தெரியுது சரியான அவன் ஜோக்கர். அதாவது கேரக்டர் எப்படி தெரியுமா, போயிட்டு கேன்டீன்ல சிப் வாங்கி சாப்பிடுவான் புரியுதா, சிலம்பம் கத்து கொடுங்க சாக்லேட் மாஸ்டர். இது ஏதாவது சிப். அதான் இல்ல உண்மையில இதுல நாங்க போயிட்டு சில்லி பரோட்டா ஆர்டர் பண்றோம், இவன் அது காரமா இருக்கும்பா வேற ஏதாவது ஆர்டர் பண்ண, ஏன்னா காரத்தை கூட தங்க மாட்டேன். ஆள் மட்டும் அதான் நல்லா இதான் மத்த. ஆனா சத்தியமா பக்கத்துல வந்து உருன்னு உட்காந்துதான்டா நானு. ஆனா உண்மையில அவன் கை எப்படி தெரியுமா, உண்மையில பவானி எல்லாம் கம்மி மான்ஸ்டர். சத்தியமா ஒரு குத்தனான்னு வெயி சீலிங் வஞ்சிரும் அந்த மாதிரி இருப்பான் தான். இல்லடா ஆனா அது. உண்மையில தான் இல்ல இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையில நிறைய நல்ல நல்ல பசங்க ஆமா, இருக்காங்க. அதுதான் நல்ல நான் பசங்க இலகின அததான் சொல்ல மனசு. வந்தேன். இப்ப எப்படின்னா, இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், சரியான ஹியூஜ். அவன் 2 அவன் ஸ்டேட் லெவல்ல அவன் காம்படிஷன் போயிருக்கான். ஓகேவா? சோ அந்த கேங்கே ஒரு மாதிரி தான் வச்சுக்கோ. ஏன் நான் அந்த டைம்ல அவனு கூட இருந்தனால சரி ஓகே ஃபைன் வச்சுக்கோ, நாம அப்படியே ஜிம் போயிட்டோம் அப்படின்றதுக்காக. அந்த டைம்ல இவனும் காம்படிஷன் போறவனுங்க. நீ நல்லா பாரு, நல்லா காம்படிஷன் போய் பாடியை ஃபிட்டா வச்சிருக்கணும், இல்ல பாக்ஸிங் பண்ணி நல்லா பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணணும் பாரேன். சாத்தின்னு சைலண்டா இருப்பானுங்க, ரொம்ப காமா இருப்பானுங்க. ஆனா எதுவுமே தெரியாம இந்த தவுட்டு தக்குரி வந்து கத்தின்னு இருப்பானுங்க. ஏய் நான் அது பண்றேன், ஏய் நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன். எங்க தெரியுமா பத்தியா இது சிக்ஸ் எனக்கு பேக். இந்த இது எங்க தெரியுமா எனக்கு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நடந்தது. இது இல்ல காஞ்சனா இல்ல இது படத்துக்கு வந்து இது எப்படி தெரியுமா, இரு காஞ்சனா காஞ்சனா படம். படத்துக்கு வந்து காஞ்சனா 2 நினைக்கிறேன். ஆமா காஞ்சனா 2 சம்திங். அந்த படத்துக்கு வந்து நாங்க இங்க முருகன் அம்பத்தூர்ல அங்க போனோம். சரி ரொம்ப நாள் கழிச்சு இங்க இந்த சைடு வருவோன்ட்டு வந்து சரி முருகன் படத்துக்கு போனோம். அங்க தெரியல லோக்கல் வந்துட்டானுங்க, ஒரு 2 3 பேர் கத்தியிருந்தானுங்க. நாங்க கிராஸ் பண்றோம், அவனுங்களை தாண்டி தானே நாங்க உள்ள போனோம். ஒருத்தனும் தாண்டி போகும்போது கைப்படும், அது ஓகே, அது கைப்படும், காலை மெரிச்சிரும், அதெல்லாம் இருட்டுல தெரியாதுல்ல. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வரும்போது மெரிச்சிட்டானுங்க. மெரிச்சிட்டான் தெரியாம. அவனுக்கு என்ன காண்டி என்ன காண்டு தெரியல, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் என் ஃப்ரெண்ட் அப்பயே சொல்றான், ப்ரோ சாரி ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ரோ, மணி இது பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவ்வளோ காமா பேசுறான்டா அவன். அவன் அவ்வளோ யூஜா இருப்பான். நாங்க போனவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்போம், எல்லாம் சைலண்டா பேசுறவனுங்க. அவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, காலேஜ் பசங்க கத்துறானுங்க இஷ்டத்துக்கு. நான் அப்புறம் பார்த்தேன் இது பொறுக்காது அப்படின்ட்டு. நான் அவன் ஃபர்ஸ்ட் விட்டுட்டேன் கையை டப்புன்னு ஒருத்தனை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நான் அடிச்சவன் அந்த சேர்ல இருந்து லெஃப்ட் சைடுல இன்னொருத்தன் மேல விட்டான். ஆக்சுவலா இவன் தான் மைக் விழான்னு பார்த்தா அவன் விழுந்துட்டான்டா. மைக் இவன் விழுந்தவன் மேல மைக் விழுட்டான்டா. தியேட்டருக்காரன் வந்துட்டானுங்க, இல்ல ஷோவை கேன்சல் பண்ணி ஷோ நிறுத்திட்டானுங்கடா. நிறுத்தி எங்களெல்லாம் வெளில கூப்பிட்டு போலீஸ் எல்லாம் கேக்குறேன், என்னடா எங்கடா இருந்து வரீங்க. அப்புறம் நாங்க என்ன சொன்னோம், இந்த ஏரியா இந்த ஏரியா, ஏன்டா இங்க வந்து படம் அப்படின்னு. அவன் பாரு அவன் மைண்ட் விட்டான். போய் அவன் ஹாஸ்பிட்டல் அவன் ஒன்னானா ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடுச்சுன்னா அந்த நாய் ஷாக்ல மைண்ட் விட்டுட்டு இருக்குது. கரமா பிடிச்சு இந்த மாதிரி ஷாக்ல வந்து நிறைய பேர் இருக்கானுங்க. இல்ல நான் டிவிக்கு ஐடிக்கு மீட் போனோம்ல, நானும் போயிருந்தேன். சத்தியமா அதுல ஒரு சடனா ஒரு சிரிப்பு இருந்தது. என்னன்னா இது இந்த அக்ஷய் அதை விக்னேஷ் கூட தெரியும், அது வந்து இருந்தாங்க. என்னன்னா இந்த அக்ஷய் கூட தெரியும். இங்க நின்று நான் வாட்டர் பாட்டில் வந்துட்டு எல்லாம் குத்துருந்தாங்க, புஷியானது நிறைய இதெல்லாம் குத்துருந்தாங்க. நானும் இது நம்ம 1க்கு 2 வாங்கியாச்சு. அதான் நம்ம புத்தியாச்சு. அதான் வாங்கிட்டு இல்ல தாகும் போது குடிச்சது இல்லையா, ஃப்ரெண்டு இருக்கானே அது இன்னொரு மூதி, அவனா 2 டே நான் தான் 2 வாங்கிறேன், நீ எதுக்கு சரின்னு சொல்லிட்டு வெளியே இல்ல குடிச்சிட்டு வெயிட் பண்ணுறோம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. ஆல்ரெடி 2 வாட்டர் பாட்டிலாம் குடிச்சிட்டு இது ஒரு பண்ணிருந்தோம். திரும்ப எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. சைட்ல பார்த்தேன், ஒருத்தவன் பாட்டில் அப்பதான் ஓபன் பண்றான். எனக்கு அவன் சத்தியமா யார் இல்ல, அவன் ஒருத்தவன் அப்பதாங்க ஃப்ரெண்ட் ஆனான் புரியுதா. அதான் உங்க அலெக்ஸ் இது வந்து அந்த மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டே பேசியிருந்தான். அவனை நல்லா பேசியிருந்தேன். அவன மாதிரி இருந்தான் மாஸ்டர் சத்தியமா. அவன் வந்தா கூட தெரியும், இதுதான் விக்னேஷ் சொல்றது தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியும், எனக்கு தெரியல. டே தண்ணி விடுறா, டே தண்ணி விடுறான்ட்டேன். புரியுதா, டே யாருன்னு தெரியல. கடைசியில பார்த்தா ஆனா இதுல நான் என்னத்த நினைச்சேன், திரும்பின பிறகுதான் யாருன்னு தெரியுது புரியுதா. ஆனா அவனும் நல்ல பையன். அதான் இந்த முறை நான் வேற பாட்டிலே தீரன்ட்டான். ஓகே நல்ல பையன். ஆனா சடனா ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஆஹா வேற எவனையும் கூட்டம் போல ஜெயிலி.
கண்டிப்பா. இல்லடா ஆனா உண்மையா அலெக்ஸ் இந்த மாதிரி நிறைய பசங்கடா ரொம்ப சைலண்டா அதான் சொன்னேன். அந்த இடத்துல என் ஃப்ரெண்டை தான் வந்து ஓவரா பேசினான். என் ஃப்ரெண்டே ரொம்ப காமா அவனுக்கு ஹேண்டில் பண்ணான். அவன் ரொம்ப வார்த்தையை விட்டான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் தான் அவனுக்கு விட்ட கை விட்ட தவிர என் ஃப்ரெண்டு விடல. அதெல்லாம் பாக்குறப்போ டேய் உன்னை பார்த்தாலே பயப்படுவானுங்கடா. என்னடா சைலண்டா இருக்கிற நீ, அவன் அந்த பேச்சு பேசுறான். ஏய் விட்றான் அவன் அப்படி கத்துவானா உண்மையில விட்றான். இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், இந்த ஜோயல்னு ஒருத்தன். 12th 6th இருந்தே கூட படிச்சவன். ஆனா பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டான், ரொம்ப இன்ட்ரோவர்ட் இந்த மாதிரி தான். இந்த துறைப்பக்கம் தான் ஓயமா இருந்த சைட்ல. அவன் ஒரு டைம் சண்டை ஆயிடுச்சு மான்ஸ்டர். பெரிய சண்டைலாம் இல்ல, பெரிய சண்டை இல்ல. அவன் சண்டை போட்ட ஆள் எப்படித்தமா இருப்பான், ரவுத்திரம் படத்துல கௌரி தெரியல இவன். சத்தியமா நீ சொன்னா நம்ப மாட்டேன். அவனெல்லாம் இல்ல, நானே கழுத்தா மட்டும் அடிப்பேன், புரியுதா? எனக்கு எனக்கு அவனையும் பிடிக்காது. ஏதாவது கிளாஸ்ல ஒரு தற்கூரி அந்த நாய் தான். நம்மளா எப்படி போயிருப்போம்னா நார்மலா இருப்போம், உடம்புல சதகதை எல்லாரும் இருப்போம். சதையே இல்லாம எலும்பு நாய் மாதிரி இருக்கும். ஆனா பண்ற வேலை எல்லாம் எச்சகலத்தனம். இதெல்லாம் நான் இதான் இப்ப என்னை விட வந்துட்டு இந்த ஜோயல் இருக்கான்ல, அவன் ரொம்ப விஷாலுக்கு ஜெராக்ஸ் அந்த மாதிரி இருப்பான், புரியுதா? ஆளு ஏதாவது ஹைட் வெயிட் அந்த மாதிரி இருப்பான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு 2 பேர்கிட்ட சண்டை, ஏதோ பிரேக் டைம்ல ஏதோ சண்டை, அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தான் தெரியுமா எனக்கு. டேய் இல்ல, நான் லஞ்ச் இனிமே லஞ்ச் சாப்பிட்டு நம்மலாம் கொஞ்சம் சுத்திட்டு வருவோம். இந்த அப்பெல்லாம் இந்த கச்சிப்பு இதெல்லாம் தினதான் பெரிய மயிறு மாதிரி அப்பெல்லாம் தான் சும்மா ஜாலியா இது பண்ணிட்டு வரும். உள்ள வர இவன் அது அழுவுறோம், எப்படி அழுவ மாஸ்டர் அதான் எனக்கு என்னன்னா, இல்ல கையில டிஃபன் பாக்ஸ் எத்தனை போய் பேக்ல வச்சுட்டு தான், ஏய் என்னடா இதுன்னு கேட்டா பக்கத்துல எல்லாம் சொல்லுறான், டேய் மச்சான் பெரிய சண்டே சார். நான் நினைச்சேன் ஐயோ பெரியதான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சண்டை போல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு பாத்துருந்தா யாரு கூட ஆச்சுன்னு கேட்டேன். கை இல்ல எனக்கு பாத்துட்டு நான் அவன் காதுல விளையாடுற மாதிரி கேட்டேன், ஏன்டா இவங்கிட்ட போய் அடிவான். அதான் ஓப்பனாவே கேட்டேன். அதான் அதுக்கு அவன் அந்த ஒல்லியாகிறான்ல, அவன் அந்த நாய் வந்துட்டு லோக்கல் கை என்னன்னா ஒரு மாதிரி பேசும், இழுத்து பேசும். என்கிட்ட வந்துச்சு, ஏய் என்னப்பா சப்போர்ட்டான்னு செருப்பாலே அடிப்பேன் என்கிட்ட வந்து. அதனால நான் இல்ல நான் 12th வந்துட்டு நிறைய கோளாறுனா என்னது ஸ்ட்ரெயிட்டா இது பண்ணுவோம், நிறைய சண்டைலாம் இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, தப்பு எது சரி எதுன்னு தெரியாது, சும்மா இது இருக்கும். ஆனா இது கெத்தே கிடையாது என்ன கேட்டா. அதனால நிறைய உண்டையா வாங்கியிருக்கேன், எவ்வளவு டைம் சார் கிட்ட அடி பிரின்சிபல். ஆனா அதான் ஆனா இதெல்லாம் இனிமே டென்ஷன் ஆகும். இப்ப நம்மளுக்கு ஈக்குவலா ஒருத்தன் சண்டை வந்து விட பரவாயில்ல, புரியுதா மாஸ்டர்? நீ யோசிச்சு பாரு, அதான் ரவுத்திரம் படத்துல வர மாதிரி அதான் அந்த நிறைய இருக்கு அலெக்ஸ். இவனே நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் வந்து ஒரு வாட்டி மாலுக்கு போகும்போது கூட அங்க இவனுக்கு வந்து பவுன்சர் ஜாப், அங்க வந்து இந்த கூப்பன் கொடுப்பாங்க தெரியுங்களா, 50% ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல. நீங்க அங்க பாட்டால வாங்கினா 50% கூப்பன் கொடுப்பாங்க. இவன் வேலைக்கு போனானா அன்னைக்கு அவனுக்கு வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுப்பானுங்க. அதை வந்து எங்ககிட்ட ஏதாவது கொடுப்பான், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். நீ வாங்கிக்கோ மச்சான், அவனுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோ மச்சான், அந்த மாதிரி கொடுப்பான். அது மாதிரி என்கிட்ட கொடுப்பான். நான் சொல்லுவேன், டேய் நீ ஏதாவது வாங்கிக்கூடா அப்படின்னு. மச்சான் எனக்கெல்லாம் வேணாம் மச்சான், எனக்கு முடிஞ்ச ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வாடும். அவன் எப்படின்னா, நீ ஏதாவது கொடுத்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு வேணாம் இது போதும்னு ஒரு மாதிரி செட்டிலா இருப்பான். ஓகேவா? ஆனா அவன் பாடிக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா இந்த மாதிரி இருக்கிற பசங்க வந்து மெயினா வந்து என்ன பண்ணுவானுங்க, போலீஸ் கேஸ் ஆயிடக்கூடாது, ஃபைல் ஆகக்கூடாது கேஸ். ஏன்னா ஃபியூச்சர் பாதிச்சிடும் அவனுங்களுக்கு. அவனுங்க யோசிக்கிறதே அதுதான். ஏன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க, நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்ப்பானுங்க. அவன் என்கிட்ட நிறைய விஷயமா தான் சொல்லுவான், மச்சான் நாளைக்கு நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது போவோம் மச்சான், இந்த மாதிரி கேஸ்லாம் வாங்கிட்டா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமேடா, அப்புறம் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும், அதனால தான் மச்சான் நான் எங்கேயுமே இது பண்றது இல்ல அப்படின்னுவான். ஏன்னா அந்த தேட்டர்ல சண்டை போட்டுக்கணும், டேய் உன்னால முடிஞ்சது இப்போ உன்னால 150 ரூபாய்க்கு போச்சா படத்தையும் அப்படின்னு என்ன புலம்பினே வந்தான். அது மாதிரி இவனுங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்பானுங்க. ஓ கவர்மெண்ட் ஜாபு இல்ல வந்து ஏதாவது ஒரு இது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவனுங்க. அவனுங்களுக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் பண்ணி நம்ம கேஸ் வாங்கி இதுல இருக்கு, இது நம்ம ஃபியூச்சரை பாதிக்கணும்னு நினைப்பானுங்க. அவனுங்கெல்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பானுங்க. இந்த அறவேக்காடுங்க தான். ஏய் ராயல் என்ஃபீல்ட் பைக்குடா, நான்லாம் மெர்சலைட்டேன்டா, அத தூக்குறான்டா அலெக்ஸ். நீ வந்து ராயல் என்ஃபீல்ட வந்து நீ இல்ல உண்மையில நானே R15 தான் ஜாலியா தூக்கினா இருப்பேன், ரொம்ப போர் அடிக்கும். நம்மளால நவுத்த இதெல்லாம் R15 எல்லாம் வெயிட். நான் வந்து ராயல் என்ஃபீல்ட்ல நான் வந்து தூக்கி நவுத்துவேன், அது மேட்டர் இல்ல. தூக்குறான்டா அசால்ட்டா 2 கை போட்டு தூக்கி, இப்ப வீல கழட்டுன்னு வானுங்களா அந்த மாதிரி தூக்கி நிறுத்துறான் ராயல் என்ஃபீல்டு. டேய் அது ஸ்கூட்டி இல்லடா, சார் மனசுல கில்லி ஸ்கூட்டி இல்லடா ராயல் என்ஃபீல்ட்ரா, என்னோட இறக்கடா அதை கீழே அப்படின்னு.
அந்த மாதிரி பசங்களாம் சைலண்டா இருக்கிறானுங்க. இதுல யாராவது என்னையாவது தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் வாங்குறீங்களா? நான் எப்பயுமே அப்படிதான் வாங்குவேன். அதிகமா வாங்கியிருக்கேன். எப்பவுமே அந்த கேங்ல இருப்பேனா, இல்ல ஏய் நான் கிளாஸ்லயே இப்பதானே அது வந்திருப்பேன், வேற. நான் காலேஜ் கிளாஸ்க்குள்ளே இப்பதானே என்ட்ரன்ஸ் ஆயிருப்பேன், என்னை வெளில நில்லுன்னுவானுங்க. வெளில நான் ஏன் நிக்கணும்? நான் இல்ல 6th 7th இருந்து ஆயிருக்கேன். அப்ப உண்மையில அப்ப நான் டவுசர் போட்டுனுக்கிறேன். டவுசர் போட்டு 7th படிச்சுனுக்கிறேன். என்னன்னா அப்ப எங்க மிஸ் என்னன்னா யார் தப்பு பண்ணாலும் வந்துட்டு 8 தான் 2 நாளைக்கு வந்துட்டு அவன் தரையில உட்காரணும்ன்ற மாதிரி. தரலன்னா அந்த சைட்ல வந்துட்டு உட்காரணும். ஆமா, ஆமா பென்சில் கிடையாது. அதான் ஒரு நாளைக்கு 8 பீரியடு. நீ வந்துட்டு கழுத்து வலிக்கும் மேல இது பார்த்து புரியுதா? போர்டு கண்டிப்பா. இது சைடு வர அதான் இது வந்துட்டு அதான் பேக் மேல 2 வச்சுட்டே நாள் 2 நாள் இருக்கணும். இல்ல 2 நாள் என்ன உட்கார வச்சிட்டான். எனக்கு என்னன்னா எனக்கு இல்ல உட்கார்ந்தப்பெல்லாம் ஒரு பீரியடும் விரிச்சல். ஆனா எதுக்கு உட்கார வச்சிருந்தோம் மான்ஸ்டர். ஸோ பிரேக் டைம் அதான் இப்போ பிரேக் டைம்னா என்ன ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். இந்த ஒரு 3 பீரியடுக்கு அப்புறம் வருமே அது. ஒரு பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். ஃப்ரெண்டே சொல்லிட்டான் இன்னொரு பையன் இது. இன்னொரு பையன் என்னன்னா மச்சான் இவன் வந்துட்டு பாக்ஸிங் கிளாஸ் போறானா எப்போ 7th யோசிச்சு பாரு. 7th படிக்கிறதுல நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல. நான் எதுவுமே பண்ணல புரியுதா? நான் என்னத்தம்மா பண்ணேன்? அவன் தள்ள சும்மா புரியுதா? இவனான்னு சொல்லிட்டு சும்மா ரெண்டு தட்டு இல்ல சும்மா தட்டு போடா அப்படின்ட்டு புரியுதா? வைப் புரியுதா? அந்த வைப் அதான் போடான்ட்டேன். நான் எதுவுமே பண்ணல புரியுதா? 2 தள்ள தட்டு போடான்ட்டேன். நானும் ஃப்ரெண்டு பேசினுக்கிறோம். 4வது பீரியட் மிஸ் கூட்டிட்டு வரான். எனக்கு புரியல. இல்ல எனக்கு இல்ல இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன தெரியுமா? மிஸ் he beat him. அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல டே நான் சொல்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ் நான் நாட் பீட்டிங் அந்த மாதிரி இதான் ஃபுல்லா தான் அந்த மாதிரி சொல்லுங்கிறேன். அந்த மிஸ் வேற இங்கிலீஷ் பேச புரியுதா? நான் சொல்றேன். ஏன்னா உண்மையில அடிக்கவே இல்லை புரியுதா? அடிக்கிறது வேற இது தட்டினது வேற. அது 2 நாள் எனக்கு கீழே உட்கார வச்சிச்சு. நான் வந்துட்டு சத்தியமா ரிவெஞ்சுனா என்னத்தம்மா ரிவெஞ்ச் இதான் ரிவெஞ்ச். ஆனா அப்படி என்னத்தம்மா பண்ணேன்? எதுவுமே பண்ணல. ஒரு 2-3 மாசம் போச்சு. 2-3 மாசம் ரொம்ப நாள் ஆச்சு. கிஷ்கிந்தா டூருக்கு ஒன்று போனேன் ஸ்கூல்ல சொன்னாங்க. எல்லா வண்டியில ஏறிட்டோம். அவன் வந்துட்டு என் சீட்டுக்கு 2 சீட்டு முன்னாடி இருந்தான். நான் என்ன பண்ணிட்டேன் மச்சான் அந்த சீட்ல உட்கார வேண்டான்ட்டேன். இதை வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டோம். அதான் அந்த நாய் பக்கத்துல இருந்து ஜன்னல் சீட்டு பைத்தியம். சரி எடுத்துக்கடா. அதாவது என் ஜன்னல் சீட்டை விட்டு கொடுத்தேன். ஏன்னு கேட்டா பஸ் மட்டும் எடுக்கட்டும் இதுன்னு சொல்லிட்டு பஸ் எட்டாம அவன் காது கேட்காத மாதிரி பட்டுன்னு வச்சு சிரிப்பா இருந்தது. அதை போராட்டம் முழுக்க அடி தெரியாதா அவனுக்கு? போராட்டம் முழுக்க சிரிப்பா இருந்தது. ஆனா இதெல்லாம் இல்ல ஃபன்னா இருக்கும். ஆனா இது ஸ்டார்டிங் நிறைய கேஸ் அந்த மாதிரி தான். 12th இல்ல இதுல ஷார்ட்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல 2 பசங்க சண்டை போட்டான். முஸ்லீம் பையன் ஒரு இன்னொருத்தவன். ஸ்ப்ரைட் பாட்டில் அப்ப நம்ம தான் தெரியுமே பொண்ணுங்க தான் காசு குத்து பாட்டில் வாங்க. நம்மள ஸ்ப்ரைட் பாட்டில் புரியுதா? வாட்டர் பாட்டில். இந்த மூதேவி என்ன பண்ணிட்டானா ஒருத்த தங்க முத்துன்னு பையன் இருப்பான். பாட்டில் தூக்கி அவங்க மண்டையில அடி 2 பேர்ல தூக்கி வச்சிட்டாங்க. சரி பாட்டில் வந்துட்டு வெளியே போகுது. பாட்டில் எடுக்க நான் போறேன். பிரின்சிபல் வரான். அதான் அப்படின்னு இல்ல கடைசியில பார்த்தா சண்டை போட்ட 2 மூதையும் போய் உட்காந்துட்டானுங்க. இல்ல பாட்டில் தூக்கி போட்டு விளையாண்டுக்கிறியா? அதான் இந்த மாதிரி மேக்ஸ் பீரியட் டைம்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லா முட்டி போட வச்சிட்டான். அதான் எல்லாம் எரிச்சல் தான். ஆனா வந்துட்டு ஃப்ரெண்டு திட்டினேன். ஏன்டா எச்சகால நாங்களா அதான் வந்து சொல்ல வேண்டியதுண்டா நீ. எனக்கு நானது நான் வந்து ஃப்ரீ பீரியடா அப்போ வந்து மழை பெய்யற மாதிரி இருந்துட்டு இருந்தது. கரண்ட் இல்ல, யாருமே வரலையா. எல்லாம் நாங்க அடிச்சுக்கிட்டு செம்ம கிளைமேட் ஜாலியா அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கதை பேசிட்டு இருந்தோமா. திடீர்னு சடனா இங்க கேர்ள்ஸ் எல்லாம் வெளில போயிடுச்சா. பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு புக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாட்டு இருந்தோம். ஒரு புக்கு வெளில ஓடி போயிடுச்சு. என் ஃப்ரெண்டுது போய் எடுக்கலான்னு போறேன். நீங்க சொன்னதான் ஹெச்எம் வந்துட்டாரு. வந்து சமது அதெல்லாம் எல்லாத்தையுமே நிக்க வச்சு எங்க வாத்தியாரு கிளாஸ் வாத்தியாரு வர சொல்லு உடனே போய் புக்குனா என்ன புக்கு? மேக்ஸ் புக்கு. நான் வந்து டஸ்டர்லாம் கால்ல தூக்கி அடிப்பானுங்க. அதான் சரி பாக்ஸிங் கிளாஸ் எல்லாம் போயிருக்கியா? பாத்துருக்கேன். நான் ஓகேவா, நான் ஒரு 2 நாள் போனேன். ஓகேவா, நான் ஆளை விடுங்கடா சாமி ஆயிட்டேன். நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் பாக்ஸர். ஓகேவா, படத்துல சொல்லுவாங்கல்ல
மச்சான் வா மச்சான் போலாம், வேற மாதிரி ஆயிடும் மச்சான், பயங்கர இது. ஆனா சாரு இதுல ஒரு நிமிஷம் சிரிப்பு சொல்ல, நான் பாஸ்கெட் பால் பிளேயர் நான். சூப்பர்ரா. சேர்ந்து நல்லா இல்ல, சத்தியமா இல்ல, சேர்ந்து நல்லா வந்திருந்தேன். எதுக்கு நிப்பாட்டினான்னு கேட்டா சிரிப்பு. நான் இப்ப 3:30 மணிக்கு முடிஞ்சு 4 மணிக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதான் சாந்தம் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல வந்துட்டு 5:30 மணிக்கு முடியும், 5:05 கிட்ட முடியும். நான் வீட்டுக்கு போறதுக்கே 6 மேல ஆயிடும். வீட்டுக்கு போய் டயர்டா இருக்கும்ல, டயர்டா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்கே மணி 7 ஆயிடும், 7 கிட்ட. நான் மேக்ஸிமம் படிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் 1/2 மணி நேரம் புக்கத்தை வீட்டுல, ஏன்னா புக்கத்தை உட்காரலாம் செருப்பால் அடிப்பாங்க. அதனால அதான் சொல்றேன். இல்ல அதான் புக்கத்தோ இல்ல உட்காரணும்ல, புரியுதா, மரியாதைக்காவது. புக்கத்தை உட்காந்துட்டு நான் தூங்கிடுவேன். எங்க அம்மா ரொம்ப நாள் நோட் பண்ணாங்க, பாத்துட்டு இது சரிப்பட்டு வராது, ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு. பாஸ்கெட் இல்ல, இதுல ஹைலைட் என்னன்னா, ஸ்கூலுக்கு வந்து சார் கிட்ட இதை பிரின்சிபல் கிட்ட சொன்னோம், ஏன் யார்கிட்டயும் சொல்ல, எனக்கு இதை பேசுனது எதுவுமே தெரியல, புரியுதா. மறுநாள் போறேன் பாஸ்கெட் பால் கோர்ட்டு, பிடி சார் கூப்பிடுறாரு, நீ வராத வீட்டுக்கு போ அப்படின்னு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பதான் வந்துட்டு சொல்றாங்க, உங்க வீட்டுல வந்து வேணாம்னு சொல்றாங்கப்பா, திட்டுறாங்க சார். நாங்க பார்த்த பெரிய மோட்டிவ் இல்ல, நான் தெரியாதா இந்த பெரிய மோட்டிவேஷன் டைலாக் எல்லாம் விட்டேன். சார் என்ன சார் எல்லாத்தையும் தான் இவ்வளவு பக்கா பண்ணுகிறோம், அதான் இது வந்துட்டு தான் ஏன் பார்ட்டிசிபேட், ஏன் பக்கத்து ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு, புரியுதா, அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நல்லதான், நல்ல பேர் எடுத்தேன்னு வந்து, இந்த புரியுதா, பேர் எடுத்தா என்னது, நல்ல ஒரு கெத்தா வந்துருக்கிறேன். ஒரே போடு வீட்டுல. ஆனா நீ போய் சரியான சண்டை, நான்லாம் உட்ல சரியான கத்து மான. வீட்டுல சோறு தெரியாத, சாப்பிடலாம் நீங்களா நைட்லாம் சாப்பிடல. அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும், சாப்பிடாம இல்ல. ஆனா இல்ல மான்ஸ்டர், ஒன்னா வரதெல்லாம் இருந்தனே, கடைசியில ஒரு மயிரும் ஆகல. அதான் பாஸ்கெட் பாலையும் விட்டேன். அது அப்படி என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க சார். நான் வந்து கபடி பிளேயர்ரா. ஆனா என்ன பண்றது. ஆமா கபடி பிளேயர். கபடியா இல்ல, கபடி என்ன ரிஸ்க் அதிகம், ஏன்னா கைய கால வச்சிட்டானா பயமா இருக்காது. எனக்கெல்லாம் நான் கை கால்லாம் உடையல, ஆனா பத்தியே பேத்து எடுத்திருக்கு கால்லாம், அப்படியே அந்த ஸ்கின்னே வந்து பீல இருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த சில கிரவுண்ட்ல எல்லாம் வந்து, நம்ம கிரவுண்ட்னா அந்த தண்ணி, சில கிரவுண்ட்ல வந்து தண்ணிலாம் இருக்காது, தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டானுங்க, அப்படியே ரஃப் மட்டா இருக்கும். மண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ போயிட்டு என்ன போனா, நம்ம கிரவுண்ட்ல ஸ்கிட் பண்ற மாதிரி ஸ்கிட் பண்ணனு வச்சுக்கோ. நான் அப்படிதான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரைடு போய் நான் பண்ணா ஸ்கிட் பண்ண பாரு, பார்த்தா அப்படியே தோல் பிஞ்சிச்சுரா பேக் லெக்ல. கபடியில நிறைய சார் வேற, டேய் என்னடா பண்ண, கால் இப்படி போகுது சார், அங்க போய் இப்படி இப்படின்னா சார், என்னது இப்படின்னியா, இப்படின்னா இப்படி பழக்கம்னு. ஒரு ரைடு போயிட்டு மொத்தம் முடிஞ்சு போச்சுடா. 1 மாசம் ஆச்சு தெரியுமா எனக்கு மொத்தமா கிளியர் ஆகி அது இது பண்ண. வெறுப்பு தான் அதெல்லாம். ஆனா சத்தியமா பாஸ்கெட் பால் நல்ல வைப், நல்லா ஒரு ஜாலியா இருந்தது. எனக்கெல்லாம் பாஸ்கெட் பால் கண்டென்ட் புரியாது, ஓகேவா. ஆனா அந்த பாலை வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்ன நினைச்சேன், அந்த பால் எப்படி இருக்கும்லாம் தெரியாம என்ன பண்ணேன், சும்மா அடிச்சு பாக்கலாம் பாஸ்கெட் பால்னு அடிச்சோம். ஒரு கை மேல 2 நாளி ஓடிடாடு, கல்லு மாதிரி இருந்துச்சுடா பால். அவனுக்கு தானே அந்த பாலை டச் பண்ணி பார்த்தேன், ஆனா பாஸ்கெட் பால் இவ்வளவு வெயிட்டா இருக்கு, ஏன் இவ்வளவு ஹார்டா இருக்குன்னு எனக்கு இதுல இல்ல. சிலது ஹேர் வந்துட்டு வெளியே வந்துடும். ஆனா ஹேர் ஃபுல்லா இருக்கிற பால்லாம் வந்துட்டு எடுத்து ஒருத்தன் தள்ள அச்சாலே செம்ம கேராடுவானுங்க. நாங்க ட்ரெயின் பண்ணும்போது நார்மல் பால் தான், பாஸ்கெட் பால வாலிபால் தூக்கி போட்டு கையில அடிக்கலாம்னு அடிச்சா, எனக்கு அந்த கை அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எஜ்ஜுன்னுவாங்கல்ல, அந்த எலும்புல அடிச்சது 2 நாள் வெளிடா. இல்ல அதெல்லாம் அப்பெல்லாம் முடியும். இதுல ஃபுல்லா இருக்கிற பால் எப்படின்னா, நம்ம 2 விரல் இருக்குதுல்ல, 2 விரல், அந்த 2 விரல வச்சு உன்னால பவுன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு விரல வச்சு கூட அதான் புரியுது, அந்த மாதிரி இது பண்ணலாம். அதான் பால் செம்ம பவுன்ஸ் ஆகும். ஆக்சுவலா பாஸ்கெட் பால் என்னடா அது, லைக் மேல இருக்குது ஃபுல்லா லெதராடா. மத்த பாலுக்கும் அந்த பாலுக்கும் கம்பேர் பண்ணா அது ரொம்ப டிஃபரெண்ட், ஹார்டா இருக்கு பாஸ்கெட் பால். ஆனா இதுல நம்ம கொடுப்பு என்ன தெரியுமா, ஸ்கூல்ல கொடுக்குற ஓசி பால் தான் சொல்லிட்டு அதை பெட்டக்ஸ்ல வச்சுன்னு உட்காந்து இருப்போம் போர் அடிக்கும் போது. அதான் சார் வந்துட்டு பாப்பான், என்னடா அது என்னடா பண்ணுகிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க இந்த பிரமிட் எல்லாம் பண்ணிருக்கீங்க? இது ஆனுவல் டே அப்போ கல்ச்சர் இல்ல என்ன இதுல ஹைலைட் என்னன்னா, லவுடான வாய்ஸ் தேவை. அப்ப என்னன்னா, நான் லவுடா பேசுறேன்னு நினைச்சிருந்தேன். அந்த 4 பேர்